அண்ணே வணக்கம் அண்ணே. சமீபத்தில் திருப்புவனத்தில் நடந்த காவல் நிலைய படுகொலையை பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க? வணக்கம். ஆ, எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு பொதுவாக நம்ம நினைக்கிறோமோ, இந்த மனித குலத்திற்கு எந்த மாதிரியான தீங்கெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ, அது பூராமே நம்ம ஃபாதரோட ஆட்சியில் நடந்துக்கிட்டே இருக்குது. வந்து சுருக்கமாக இது நடந்த சம்பவத்தை, ஏன்னா பல்வேறு தளங்களில் நீங்கள் பல்வேறு வகையிலேயே இந்த செய்தியை கேள்விப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. நான் இந்த செய்தியை உணர்ந்த விதம் இன்னொன்று என்னென்னா, அந்த பகுதி எனக்கு நல்ல பரிச்சயமான பகுதி. அதனால் ஏன்னா அடிக்கடி அங்கே இருக்கக்கூடிய திருப்புவனம் அங்கே இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கும் அந்த பகுதிகளுக்கும் அதிகமாக போகிறது. நம்ம ஊரை சுற்றி இருக்கக்கூடிய பக்கத்து மாவட்டங்கள். அப்போ அது சம்மந்தமாக அங்கே இருக்கக்கூடிய நில அமைப்புகளையும் அங்கே நடந்த விஷயங்களையும் எனக்கு தெரிஞ்ச வகையில் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். அது பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டம். திருப்புவனம் அப்படிங்கிறது வைகை ஆற்றினுடைய இரு புறங்களிலும் இருக்கக்கூடிய பகுதி. அதாவது வைகை ஆற்றினுடைய கரையில் இந்த பக்க கரையில் பார்த்தீங்கன்னாக்க திருப்புவனம் அப்படிங்கிற ஒரு நகர்ப்புறங்கள் முழுக்க இருக்கும். அதற்கு நேர் எதிர, அதாவது வைகை ஆற்றினுடைய அந்த பக்க கரையில் தான் இந்த மடப்புறம் காளியம்மன் கோயில்னு சொல்கிறது இருக்குது. உண்மையை சொல்லணும்னா அது மடப்புறம் காளின்னு சொல்கிறத விட மடப்புறத்தில் இருக்க அடைக்கலம் காத்த ஐயனார் கோவில். அந்த அடைக்கலம் காத்த ஐயனார் கோவிலில் காளின்ற ஒரு தெய்வம் வந்ததாக அந்த தல வரலாறு அந்த மாதிரிலாம் இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ அந்த கோவிலில் பொதுவாக வருடம் முழுக்க கூட்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அந்த கோவில் பல்வேறு வகையான கிராமத்துக்கு சுத்துப்பட்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அது குலதெய்வமாகவும் இருக்குது. அதுபோதுக்கு அந்த காளி அப்படிங்கிறதே ஒரு உக்கிரமான தெய்வங்களும் வெள்ளி செவ்வாய்களுக்கு அதிகமான கூட்டம் இருக்கும். மற்ற நாட்டில் தினசரி கூட்டம் இருக்கும், ஆனால் வெள்ளி செவ்வாய்கள் அதிகமான கூட்டம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமை நிகழ்வு தான். அதாவது ஒரு 27/6/2025 இந்த நாளில் அங்கே சிவகாமி அப்படிங்கிற ஒரு அம்மாவும் அவங்களுடைய மகனும் வர்றாங்க. வந்த நபர்கள் பொதுவாக கோயிலுக்கு வர்றவங்க, இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறீங்கன்னா காரை போய் நிப்பாட்டுறதுக்கு அங்கே செக்யூரிட்டி இருப்பாங்க. அங்கே சில டிரைவர்கள், செக்யூரிட்டின்னு சொல்கிறத விட சில ஓட்டுநர்கள் இருப்பாங்க. இப்போ ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறீங்கன்னா போன உடனே ஸ்டார் ஹோட்டல், பெரிய பெரிய மால், இந்த மாதிரி இடங்களுக்குலாம் போகும்போது அந்த காரை பார்க் பண்ணுறதுக்குன்னு அங்கே இருக்கவங்க உதவி செய்வாங்க. அது மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இந்த கோயிலில் காரை பார்க் பண்ணுறதுக்குன்னு ஒரு நபர் இருப்பாரா அப்படிலாம் பார்த்தீங்கன்னா கிடையாது. மாறாக இந்த சிவகாமி அம்மா நடக்க முடியாதவங்க அவங்களுடைய மகளோட உதவியோடு வந்திருக்காங்க. அந்த வீல் சேர் இதெல்லாம் தேவைப்படுது. அந்த மாதிரியான உதவிகளை செய்கிறாரு. அவர் யாருன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு தனியார் அமைப்பு மூலமாக வேலை செய்கிற ஒரு செக்யூரிட்டி. அது பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட். அதாவது நம்ம நிறைய ஒரு கோயில்கள் அல்லது ஒரு ஒரு நிறுவனங்கள் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தனியார் பாதுகாப்பு படையில் ஒப்பந்த ஊழியர்கள் இங்கே பணி செய்வாங்க. அது மாதிரி ஒப்பந்த ஊழியராக பணி செய்யக்கூடிய நபர் தான் பார்த்திங்கன்னா அஜித்குமார் அவர்கள். இப்போ அந்த நபர் அந்த அஜித்குமார் அந்த சிவகாமி அம்மாவுக்கு வீல் சேர் எடுத்துகிட்டு வர இந்த மாதிரி உதவிகளை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த காரை கோயில் முன்னாடி அவங்க நிப்பாட்டிட்டு இறங்கியிருக்காங்க. இந்த காரை வேறு ஒரு இடத்துல பார்க் பண்ணுங்கிற மாதிரி சொல்லி சாவியை கொடுத்துருக்காங்க. அவருக்கு அந்த கார் ஓட்ட தெரியாது. அதனால் என்ன பண்ணியிருக்காரு, அவர் நண்பருடைய உதவியை நாடினதாக சொல்கிறாங்க. அதில் முழுமையான விவரங்கள் மற்றவர்கள் கேட்டால் இல்லவே இல்லை. காவல்துறை தரப்பு என்ன சொல்லுது, இல்லை இவர் முழுமையாக இவர் கட்டுப்பாட்டில் தான் கார் இருந்துச்சு அப்படிலாம் சொல்கிறாங்க. அதில் உண்மைத்தன்மை என்ன நம்மளுக்கு தெரியாது. நாம் பேச வருவது இதில் அஜித்குமார் தவறு செய்தாரா செய்யவில்லையா அப்படின்னு நம்ம பேசவே இல்லை. ஏன்னால் அவர் ஒருவேளை அவர் திருடி இருந்தாலும் திருடின நபரை திருடலைன்னு நம்ம சொல்கிறதும் குற்றமாயிரும். அதே நேரத்தில் திருடாத நபர் மீது அபாண்ட பழி சுமத்தினாலும் குற்றமாயிரும். நாம் போலீஸினுடைய புலன் விசாரணைக்குள்ள போகலை. குற்றம் நடந்ததா இல்லையா இது காவல்துறை கண்டுபிடிக்க வேண்டிய வேலை. அது காவல்துறை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீதித்துறை அதுக்கான தண்டனையை வழங்கக்கூடிய வேலை, அல்லது அவங்க விடுதலை செய்கிறது அவங்களுடைய வேலை. நம்ம அதெல்லாம் ஒரு புறம் அப்புறப்படுத்திட்டு நாம் பார்க்குறது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கான காரணங்கள். பொதுவாக நகைகளை நாம் என்ன செய்வோம், இப்போ நான் இருக்கிறேன் ஒரு கோயிலுக்கோ போகிறேன், கல்யாண காதுகத்துக்கு போகிறேன், எதுக்கு போனாலும் நகைகளை நம்ம அணிஞ்சு தான் இருப்போம். காருக்குள்ளே கழட்டி வைக்க வேண்டிய தேவையில்லை. ரெண்டாவது, ஒருவேளை காருக்குள்ளே நம்ம வச்சுருந்தாலும் ஏதாவது ஒரு தேவைக்கு, இப்போ நகையை அடமானம் வைக்க போகிறோம்னா காருக்குள்ளே வச்சு கொண்டு போவோம். அல்லது வேறு ஏதாவது அடமானம் வச்ச நகையை மீட்டு எடுத்துகிட்டு வரோம்னா காருக்குள்ளே வச்சு கொண்டாடுவோம். ஆனால் கோயிலுக்கு வரக்கூடிய நபர்கள் காருக்குள்ளே ஏன் நகை வச்சாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இதை தெளிவுபடுத்துறதுக்காக சொல்கிறேனே தவிர யாருக்கும் ஆதரவாக, அதாவது நகையை இழந்த அம்மா சிவகாமி அம்மாவுக்கு ஆதரவாகவும் நான் பேசலை, எதிராகவும் பேசலாம். அதே நேரத்தில் இறந்து போனால் தம்பி அஜித்குமாருக்கு ஆதரவாகவோ எதிராகவும் நான் பேசலை. நான் சொல்வது லாக்அப் டெத்துன்னு சொல்லக்கூடிய இந்த கொலைக்கு ஆதரவாக தான் நான் பேசுகிறேன். அதான் கொலையை செஞ்சிருக்கக்கூடாது, கொலை குற்றத்தை நிகழ்த்திய காவல்துறை செய்த தவறை மட்டும் தான் நம்ம சொல்கிறோமே தவிர அதில் இருக்க புலன் விசாரணைகளில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் நம்ம சொல்லலை. ஆனால் மாறாக இந்த நகை எப்படி காருக்குள்ள வந்துச்சுன்னா, இந்த சிவகாமி அம்மையாரும் அவருடைய மகளும் ஒரு ஸ்கேன் சென்டருக்கு, ஒரு மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. அங்கே ஒரு ஸ்கேன் சென்டரில் போய் ஸ்கேன் எடுக்க போயிருக்காங்க. பொதுவாக ஸ்கேன் எடுக்கிற இடங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த வகையான மெட்டலும் நம்ம உடம்புல இருக்கக்கூடாது. ஈவன் நம்ம கழுத்தில் போடுற தாலி வரையும் கரெக்டாக சொல்லுவாங்க ஸ்கேன். ஏன்னா அங்கே இருக்கிறது மேக்னெட்டிக் ஃபோர்ஸில் தான் சில உபகரணங்கள் இயங்கும். அப்போ காந்தப்புலம் கொண்ட காந்த இயக்கவியல் மூலமாக இயங்கக்கூடிய அந்த உபகரணங்களில் இந்த மாதிரியான மெட்டல்னு சொல்லக்கூடிய ஒரு தங்கமோ வெள்ளியோ அல்லது வேறு ஏதாவது உலோகங்களோ இருந்திருந்தாக்கா அது ஒரு ஈர்ப்பு தன்மையை கொடுத்துரும், பாதிப்பை ஏற்படுத்திடும், அதோட ரிசல்ட் சரியாக இருக்காது. அப்படிங்கிறதுக்காக உலோகங்களை கரெக்டாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இவங்க நகைகளை பூரா கலட்டி
காரோட டேஷ்போர்ட்லேயே இல்லை கார்லேயே எங்கேயோ ஒரு இடத்துல வச்சிருந்திருக்காங்க. அதற்கு பிறகு அவங்க எடுத்து அந்த நகையெல்லாம் அணிஞ்சிக்கிறல, அவங்க போட்டுக்கிறல. அதுதான் காரணம். அப்போ காருக்குள்ளே இருந்ததாக அவங்க சொல்கிறாங்க. இதில் இன்னொன்று இருக்குது. ஒரு பக்கம் அவங்க 15 பவுன் நகை காணா போச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் காவல்துறை 10 பவுன் தான் காணா போச்சு, என்ன சொல்லணும் 9.25 பவுன் தான் சொல்லிட்டு எஃப்ஐஆரில் அவங்க காட்டுறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இந்த நகைகள் இந்த காரணத்திற்காக தான் காருக்குள்ளே வந்திருக்கு. இதை அஜித்குமார் கொண்டு போய் காரை பார்க் பண்ணையில் எடுத்துட்டாரு அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த புகார் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த புகார் அஜித்குமார் என்ற ஒரு நபரை குற்றவாளியாக அவர்கள் புகாராக எழுத்துப்பூர்வமாக கொடுக்கவே கிடையாது. வாய்மொழி புகாராக தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் நல்லா நீங்கள் இந்த வழக்கை நல்லா போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இது முழுக்க அதிகார துஷ்பிரயோகத்தினுடைய காரணமாக தான் இது நடந்திருக்கு. இங்கே பாருங்கள், ஒரு வழக்கு அப்படின்னாக்க இப்போ சிவகாமி அம்மா வந்தாங்க, காரை நிப்பாட்டியிருக்காங்க, காரை கொண்டு போய் வேறு இடத்துல பார்க் பண்ணுங்கன்னு ஒரு காவலாளிகிட்ட சாவி கொடுக்குறாங்க. அவருக்கு ஓட்ட தெரியுது, அது ஓட்ட தெரியல என்றக்காக நண்பருடைய உதவியை நாடி அவர் கொண்டு போய் காரை கொண்டு போய் ஒரு இடத்துல நிப்பாட்டுறாரு. அதெல்லாம் மகிழ்ச்சி, ரைட்ரு. ஆனால் நான் என்ன கேட்குறேன், இதை ஒரு நகையை காணாமனோடனே அந்த அம்மா எங்கே போயிருக்கணும்? திருப்புவனத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு தான் போயிருக்கணும். திருப்புவனத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆய்வாளருடைய பேர் பார்த்தீங்கன்னா ரமேஷ்னு சொல்லிட்டு அவருடைய ஆய்வாளர் பேர். அந்த திருப்புவனத்தில் இருக்கக்கூடிய ஆய்வாளர் பேர் ரமேஷ். இதுவரைக்கும் இந்த ரமேஷ்ன்ற பேரை நீங்கள் எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா இது முழுக்க திருப்புவனம் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளால் விசாரிக்கப்படவே இல்லை. இந்த சிவகாமி அம்மாவும் அவங்களுடைய மகளும் என்ன செய்கிறாங்க, நகை காணாமன உடனே உடனடியாக அவர்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கறதுக்கு பதிலாக அவர்கள் செஞ்ச வேலை, அவர்களுடைய உறவினர்கள் யாரோ, உறவினர்களோ நண்பர்களோ யாரோ தமிழ்நாடு அரசினுடைய தலைமைச் செயலகத்தில் சென்னையில் இருக்கிறாங்க. அவர்களை பயன்படுத்தி இந்த மாதிரி எங்களுடைய நகை காணா போச்சு, இங்கே இருக்கிற லோக்கல் ஸ்டேஷனில் நாங்கள் போய் புகார் கொடுக்க போகிறோம், நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்களுடைய உறவினர்கிட்ட சொன்னோன்னே, உறவினர் தான் இங்கே இருக்கவங்கள தொடர்பு கொண்டிருக்காரு. இப்போ பொதுவாக என்ன செய்வாங்கன்னா, அரசியல்வாதிகள் என்ன செய்வாங்க, பொதுவாக அரசியல்வாதிகளோ இல்லை அரசு அதிகாரிகளோ உயர் பதவியில் இருக்கவங்களோ அல்லது ஒரு அரசு எந்திரத்தில் ஒரு மிக உயரிய இடத்துல இருக்கக்கூடிய அலுவலகத்தில் பணி செய்யக்கூடியவங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு சாதாரண கிளர்க்காக இருப்பார், ஆனால் தான் கலெக்டர் ஆஃபீஸில் வேலை பார்க்குறன்ற ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக பயன்படுத்துவார். அது மாதிரி தான் இங்கே இருக்கிறவங்க தலைமை செயலகத்தில் இருந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. என்னையை பொறுத்தளவு இதில் பார்த்தீங்கன்னாக்க ஆசிஸ் ராவத்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய எஸ்பி, அந்த எஸ்பி கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, எனக்கு இந்த நிகழ்வு சம்பந்தமாக அவர் பத்திரிகையாளர்கள்ட்ட தனிப்பட்ட முறையில் பேசியிருக்காரு. ஒரு பத்திரிகையாளர் எனக்கு சொன்ன தகவல் என்னன்னா, எஸ்பிக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது அப்படிங்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த சிவகாமி அம்மையார் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, மாறாக அவங்க தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி சென்னையில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய நண்பர் மூலமாக உறவினர் மூலமாக தகவல் சொல்றாங்க. பொதுவாக இப்போ லோக்கலில் இருக்கக்கூடிய, இப்போ நான் இருக்கிறேன் நத்தத்தில் இருக்கிறேனாக்க எனக்கு ஒரு பிரச்சனைனா நான் என்ன பண்ணுவேன், எந்த ஜுடிஷியல் ஏரியான்னு பார்ப்பேன், எந்த ரேஞ்ச், எந்த போலீஸ் ஸ்டேஷனுடைய ரேஞ்சுன்னு சொல்லி பார்ப்பேன், எந்த சர்க்கிள்னு சொல்லி பார்ப்பேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், அந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுவோமா, அல்லது அந்த இன்ஸ்பெக்டர் எந்த ரேஞ்சில் இருக்காரு, ஒரு டிஎஸ்பி அல்லது ஒரு ஏஎஸ்பி அல்லது ஒரு ஏடிஎஸ்பி அவங்கள்ட்ட பேசுவோம், நம்ம பேசுவோம். ஆனால் சென்னையிலிருந்து பேசக்கூடிய நபர்கள் பொதுவாக இந்த மாதிரி இடங்களில் பேசும்போது மாவட்ட எஸ்பியை தான் நேரடியாக தொடர்பு கொள்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு எடுத்த உடனே, இப்போ ஒரு மாவட்டம் வந்தோடனே யார்ட்ட போவாங்க, இப்போ சென்னையில் இருக்க ஒரு நபர் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒருத்தட்ட பேசணும் காவல்துறை சார்ந்து, அல்லது சிவகங்கை மாவட்டத்தில் பேசணும், தேனி மாவட்டத்தில் பேசணும், அவங்க யார்ட்ட போவாங்க, எடுத்த உடனே அங்கே இருக்க உயர் தலைமை பொறுப்பில் யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட தான் போவாங்க. அந்த மாதிரி இவர்கள் எஸ்பி கிட்ட தான் வந்திருக்கணும். ஆனால் எஸ்பி என்ன சொல்கிறாரு, பத்திரிகையாளர்கிட்ட ஆஃப்லைனில், அதாவது நேரடியாக பேட்டி அவர் கொடுக்கல, ஆனால் மற்ற பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது அவர் சொன்னது, இல்லை எனக்கு இந்த விடயமே தெரியாது, இப்படி ஒரு சம்பவமே எனக்கு தெரியாது, என் காதுக்கே வரலைங்கிறது. அப்படின்னா தலைமைச் செயலகத்தில் இருந்தவங்க நேரடியாக எஸ்பிகிட்ட பேசினாங்களா, டிஎஸ்பிகிட்ட பேசினாங்களா, இப்படி ஒரு கேள்வி இருக்குது. இது ஒரு பக்கம். ஏன் இதை நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, இப்போ இந்த காணொலி பேசிக்கிட்டு இருக்க, நாம இந்த காணொலி பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஒரு 5 காவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. யாரு, இந்த அஜித்குமாரை அடித்து கொலை செய்ததாக. இது இன்னைக்கு பிஎன்எஸ்ல பார்த்தீங்கன்னா 103, அதாவது வந்து 302 தான் நம்ம பதிவு செய்வோம் ஐபிஎஸ்ல. இன்னைக்கு பிஎன்எஸ் சட்டங்கள் மாறிடுச்சு. அதனால 103, அதாவது 103 பிரிவின் கீழ் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அப்படின்னா என்னன்னா, கொலை குற்றத்தின் கீழாக கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ இங்க தமிழ் சமுதாயத்தில் இருக்கிறவங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொது சேவகர்கள் அல்லது அரசியல்வாதிகள் எல்லாருமே நம்ம சொன்னது, கொலை குற்றம் பதிவு செய்யுங்க நம்ம சொன்னோம், பதிவு செஞ்சுட்டாங்க. ஆனா அதுல இருக்க நம்மளுக்கான சந்தேகங்கள் என்னன்னா, இதுகளை குறுக்கிட்டு மன்னிக்கணும், இதுக்கு நம்ம அப்பா ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, அரசியல் செய்யாதீர்கள், விசாரணை கைதிகள் விசாரணையின் போது பயத்தினால் மாரடைப்பால் மரணமடைவது இயல்பானது. இல்ல நம்ம இழிவான அரசியல் செய்யாதீங்கன்னு இல்ல, அதான் நம்ம கடைசியா பேசலான்றதான். அதாவது நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் கோகுல், இதற்கு முன்னாடி அவர் ஜெயராஜ் பெனிக்ஸ் இவங்க 2 பேரும் அப்பா அம்மையின்னு இறந்தாங்களா சாத்தான்குளத்துல, அப்ப பாத்தீங்கன்னாக்க ஊரடங்கு உத்தரவு போட்டிருந்தாங்க. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கொரோனா காலகட்டம், அதெல்லாம் ஊரடங்கு உத்தரவு இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் இவர் எதிர்கட்சியா இருக்காரு. எதிர்கட்சியா இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் என்ன செஞ்சாங்க, வீட்டுக்கா இப்ப இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களுமே, நீங்க ஒருத்தர சொல்ல முடியாது, ராஜால இருந்து டிஆர்பி ராஜால இருந்து டிஆர் பாலுல இருந்து அம்மையார் கனிமொழி எல்லாம் பாத்தீங்கன்னா மாஸ்கே அச்செடுத்துட்டாங்க.
மற்றவங்கலாம் கூட ஒரு பதாகையில் எழுதி கையில் பிடிச்சிருந்தாங்க. உதயநிதியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு துண்டு பேப்பரில் எழுதி அவர் யார் வீட்டில் இருந்தாரா என்ன பண்ணிக்கு இருந்தாரா பாவத்தை அப்போதைக்கு அவர் கிடைச்சது துண்டு பேப்பர். நான் சொல்கிறது யார் வேணாலும் நீங்கள் தப்பா இல்லைப்பா, நண்பர்கள் திடீர்னு வந்து அன்பில் மகேஷ் அவங்களோட வீட்டில் இருப்பார், அந்த மாதிரி ஒரு நட்படி இழப்பில் சொன்னேன். நீங்கள் வேற ஏதாவது நினச்சிக்கிறாதீங்க, நான் அவர் அப்படி தவறான எண்ணத்தில் சொல்கிறேன். அவர் யார் வீட்டில் இருந்தாரோ அப்போதைக்கு அவர் கிடைச்சது ஒரு துண்டு சீட்டு தான் போல. அந்த துண்டு பேப்பரில் எழுதிட்டு கையில் பிடிச்சி ஒரு போஸ்ட் எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதே மாதிரி அம்மையார் கனிமொழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்க்லேயே பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க. பொதுவாக வந்து ஒரு டிஷர்ட்லேயோ ஒரு சட்டையிலையோ அல்லது ஒரு துணியிலையோ பிரிண்ட் பண்ணுறதுன்னு ஒரு குறைந்தபட்ச கால அவகாசம் வேணும். அப்போ எவ்வளோ திட்டமிட்டு இருந்தாங்க, மாஸ்காவே பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. புரியுதா? அப்போ அந்த மாதிரியெல்லாம் அவங்க குரல் கொடுத்தவங்க இன்னைக்கு எதுவுமே பேசவே இல்லை. மாறா அவர் சொல்கிறாரு மாரடைப்புனால் இறந்திருக்காரு. நீ யோசிச்சு பாரு, மாரடைப்பு வரக்கூடியதற்கான வாய்ப்பு சாத்தியக்கூறு இப்போ வந்து இன்னைக்கு 7 ஒருவேளை செந்தில் பாலாஜி மாரடைப்பால் அரெஸ்ட் ஆனாலும் அப்படி சொல்லியிருப்பாரு. இல்லை அவங்க கட்சியே நாடக கட்சி. நீ நல்லா பார்த்தேன்னா தெரியும். ஐயா கலைஞர் இருக்காரு, அவருக்கு வந்து முத்தமிழ் அறிஞர்னு சொல்லுவாங்க. முத்தமிழ்னா எது? இயல் இசை நாடகம். அதில் அவங்க நாடக கலையில் பிரபலமான நபர்கள். திமுகனாலே நாடக கலையில் பிரபலமான நபர்கள். அதனால அவங்க நாடகங்களை நடத்துறதுனால அவர்கள் நடத்தக்கூடிய நாடகம் மாதிரியே மற்றவங்க நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. பொதுவாக வந்து மாரடைப்பு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள்ங்கிறது இன்னைக்கு நகர்ப்புறங்களில் வேணா நீ சொல்லலாம். நகர்ப்புறங்களில் நிறையா வந்து மாரடைப்பு வர்றதுக்கான ஜங்க் ஃபுட்ஸ்லாம் நிறையா சாப்பிட்றாங்க, எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்றாங்க, அதனால மாரடைப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் கிராமப்புறங்களில் இருக்கவங்க எப்பவுமே நல்லா உழைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இன்னொன்று இது மாதிரியான துரித உணவுகளுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க இயல்பாகவே. அப்போ அவங்க உடல் வந்து சரியா ஒரு கட்டமைப்போட ஒரு கட்டுக்கோப்போட இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன், இப்போ அவருடைய வயசு அஜித்குமாரோட வயசு 27 இருந்து 29 30 வயதுக்குள்ள 30 வயதுன்னு வச்சுக்க. நான் சொல்றது வயது உறுதியாக தெரியல. 27 30 மாற்றி ஊடகங்களில் ஒவ்வொரு ஊடகங்களில் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. நாம அதிகபட்சமாக 30 வயதுன்னு வச்சுக்கிறோம். 27 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கிராமத்து இளைஞர் மாரடைப்பு வர அளவுக்கு உடம்பு வீக்கா இருப்பாரா? மாரடைப்பு வர அளவுக்கு வீக்கா இருக்கக்கூடிய உடம்பு இருக்கக்கூடிய நபர் தான் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்க்கு எடுப்பாங்களா? நீ அவரோட போட்டோஸ் பூரா பாருவே, ஏதோ ஒரு யூனிஃபார்மோட இருக்கிற மாதிரியே இருக்கும். அது வந்து அவர் காவலாளி வேலை பார்க்குறாரு பார்த்தீங்களா, அந்த நிறுவனத்தினுடைய சீருடை. அந்த சீருடையில் பாருங்க, அவரை பார்த்தா ஒரு மிடுக்கா இருப்பார், ஒரு காவல்துறை அதிகாரி மாதிரி, ஒரு மிலிட்ரி மேன் மாதிரி இருப்பார் ஆள். அவரை பார்த்தா மாரடைப்பு வரக்கூடிய உடல் அமைப்பு உடையவரா? புரியுதா? அப்ப இவர் என்ன செய்யறாரு ஸ்டாலின் ஐயா, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சமாளிக்கலான்னு பார்த்தாரு. ஆனால் நம்மள மாதிரி இணையதளவாசிகள் யூடியூப்ல பேசக்கூடியவங்க இன்னும் வந்து சோசியல் மீடியான்னு சொல்லக்கூடிய சமூக வலைதளங்களில் எல்லா பேரும் வெகுஜன மக்கள்லாம் கருத்து தெரிவிக்கிறாங்க. ஏதோ அதிமுகவோட ஐடிவிங்கோ நாம் தமிழர் கட்சியோட ஐடிவிங்கோ மட்டும் இதை பேசல, வெகுஜன மக்கள் பூரா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தனக்கு ஆதரவாக இருந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லக்கூடிய தனக்கு ஆதரவாக இருந்த டிவி சேனல் பூரா இந்த கொலை சம்பந்தமா பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்ற ஒரு காரணத்துக்காக இந்த எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன், முதலமைச்சரே சொன்னார்ல, அவர் வந்து மாரடைப்புகளால் இறந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு. மாரடைப்பால் இறந்த நபருக்கு எதுக்காக எஃப்ஐஆர் போட்டீங்க? எதுக்காக 5 காவலர்களை இப்போ கைது செஞ்சிருக்கீங்க? ஏன் கொலை வழக்கு பதிவு செஞ்சீங்க? புரியுதா? சமாளிக்கிற அளவுக்கு இந்த வடிவேல் சொன்ன மாதிரி தான். அவன் கடையை மூடிட்டு போயிட்டானா நம்மளுக்கு அடிமை, கடையை மூடாமல் இருந்தானா நாம இனிமேல் அவனுக்கு அடிமை. அது மாதிரி தான் மிரட்டி பார்க்கறது, உருட்டி பார்க்கறது, அப்படியே ஒரு உருட்டு உருட்டுறது. புரியுதா? ஜாலர் அடிச்சு பார்க்கறது. இல்லவே இல்லை, இது கொலையல்ல, என்னுடைய காவல்துறை, என் தலைமையின் கீழான காவல்துறை மிக சிறப்பாக செயல்படுறது அப்படின்னு அடிச்சு பார்க்கறது. முடியல நான் டக்குன்னு என்ன பண்ணுறது, வழக்க பதிவு செஞ்சுட்டு போயிருங்கன்னு சொல்றது. இப்போ அறிக்கை விட சொல்ல வர எதற்காக மாரடைப்பால் இறந்து போன அஜித்குமாருக்காக காவலர்கள் 5 பேர் மேல கைது செஞ்சிருக்கீங்க, வழக்கு பதிவு செஞ்சிருக்கீங்க, அதுவும் கொலை வழக்கு பதிவு செஞ்சிருக்கீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியுதுல, இவங்க கொலை செய்திருக்கிறார்கள். கொலை செய்யும் அளவிற்கு அடிச்சு துன்புறுத்திருக்காங்க. இங்க நீ நல்லா பாத்துக்க. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன் கோகுல், அந்த ஊரினுடைய அமைப்பே பார்த்தீங்கன்னா ஆற்றங்கரையினுடைய ஒரு புறத்துல திருப்புவனத்தினுடைய நகர்ப்புறம் பூராமே இருக்கும். அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்கு. அங்கெல்லாம் நிறைய, நான் அடிக்கடி அந்த ஊருக்கு போகிறதுக்கு காரணமே திதி கொடுக்குறக்கா போவேன். இந்த பக்க கரையில் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நகர்ப்புறம் இருக்கிற கரைக்கு எதிர்கரையில் பார்த்தீங்கன்னா மடப்புறம் காளி கோயில், அதாவது அடக்கலங்காத்தா ஐயனார் கோயில். அந்த ரெண்டுமே வந்து இருபுற கரையில் இருக்குது. இந்த கரைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மட்டும் தான் நகரங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் பூராமே வெறும் சீமக்கருவ முள்ளு மரங்கள், அடர்ந்த வனப்பகுதி மாதிரி தெரியும். அதாவது ரொம்ப அடர்ந்த மாதிரி இல்லை, ஒரு குறிப்பிட்ட அளவு அடர்ந்த வனப்பகுதி மாதிரி. இப்போ இந்த வழக்கை விசாரிக்க சொன்ன நபர் இப்போ தலைமைச் செயலகத்திலிருந்து சிவகாமி அம்மாவுக்கு ஆதரவாக எஸ்பி மூலமாகவோ அல்லது நேரடியாக டிஎஸ்பிகிட்டே பேசியிருப்பாங்க. நம்மளுடைய கணிப்பு சரியா இருந்தால் எஸ்பி மூலமாக தான் பேசியிருக்கணும். ஆனால் நேரடியாக டிஎஸ்பி மூலமா பேசினதாவே நம்ம வச்சாலும் கூட இந்த டிஎஸ்பி தான் இதற்கான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இந்த அஜித்தை தூக்கிட்டு வந்து அடிச்சு சித்திரவதை பண்ணி உண்மையை வாங்குங்க அப்படின்னு உத்தரவிட்ட நபர் யாருன்னா டிஎஸ்பி, மானாமதுரை சரகத்தினுடைய உதவி காவல்துறை கண்காணிப்பாளர், மாவட்ட உதவி காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய நபர் தான் இந்த டிஎஸ்பியா இருக்காரு. இவருடைய உத்தரவின் பேர்ல திருப்புவனத்தில் ஒரு காவல் நிலையம் இருக்கு, அங்க ஒரு ஆய்வாளர் இருக்காரு, ஒரு 4 மேற்பட்ட ஆய்வாளர்கள் இருப்பாங்க, அதாவது சார்பு ஆய்வாளர்கள் இருப்பாங்க. அதில் 2 பேர் டைரக்ட் ஆய்வாளராக இருப்பாங்க, 2-3 பேர் ப்ரொமோஷனில் வந்து அதாவது ஸ்பெஷல் எஸ்ஐன்னு சொல்லுவோம், எஸ்எஸ்ஐன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கேட்டகரியில் இருந்திருப்பாங்க. அப்போ இவர்கள் யாருமே இந்த வழக்கில் தலையிடவே இல்லை, இவர்கள் யாரும் விசாரிக்கவே இல்லை.
ஒரு சர்க்கிள்ல ஒரு ஜுடிஷியல் ஏரியாவில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு, ஒரு ஜுடிஷியல் ஏரியாவில் வரக்கூடிய கம்ப்ளைண்ட்டுக்கு விசாரிக்க வேண்டிய சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் யாருன்னா அந்த பகுதியில் இருக்க வேண்டிய ரமேஷ் சார் தான் அதை விசாரிச்சிருக்கணும். ஆனால் அவருக்கு தெரியல, அவருடைய தலையீடு இல்ல. அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய திருப்புவனம் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒரு காவலர்கள் கூட இந்த விசாரணையில் ஈடுபடவே இல்லை. மாறாக இந்த விசாரணையை செஞ்ச ராஜா, இன்னைக்கு வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்களா, ராஜா 1, ஆனந்த் 1, சங்கரமணிகண்டன் 1, பிரபு 1, கண்ணன் 1, மொத்தம் 5 பேர் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. ஆனா மீடியாக்கள்ல சொன்னது பூரா எத்தனை பேரை சொன்னாங்க? 6 பேரை சொன்னாங்க. ஏன் மீடியாக்கள் 6 பேரை சொன்னாங்க? அதை நேரடியாக அஜித்குமாரை அழைச்சிட்டு போன நபர்கள் யாராரு, எந்த கார்ல கூட்டிட்டு வந்தாங்க, திரும்ப கூட்டிட்டு போகும்போது எந்த ஆட்டோவில் தூக்கிட்டு போனாங்கன்ற வரையும் அந்த பகுதியில் அந்த கோயில் முன்னாடி வச்சுக்கிட்டு பூ பழம் இதெல்லாம் விற்பாங்கல்ல, அந்த பூஜை பொருட்கள் விற்பாங்கல்ல, அவர்கள் நேரடியாக பார்த்து கண்கூடாக சொன்ன சாட்சி 6 பேர்னு. ஆனா இது வரைக்கும் காவல்துறை கைது பண்ணிருக்கிறது யாரா? 5 பேர் தான் கைது பண்ணிருக்கு. இன்னொரு காவல்துறை அதிகாரியை யாரோ ஒரு இந்த கொலை குற்றத்தில் ஈடுபட்ட நபரை யாரோ ஒருத்தரை மட்டும் காப்பாத்திருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியல, காலம் தான் அதை உணர்த்தும். ரெண்டாவது என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த 6 பேரும் எங்க வேலை செய்யறாங்க? இவர்கள் வேலை செய்யக்கூடிய பணி செய்யக்கூடிய காவல் நிலையம் எதுன்னு பாத்தீங்கன்னாக்க மானாமதுரை காவல் நிலையம். மானாமதுரை காவல் நிலையத்தில் வேலை பார்க்கக்கூடிய காவலர்களை எப்படி நீங்க திருப்புவனத்தில் நடந்த ஒரு சம்பவத்துக்காக விசாரணைக்கு அனுப்ப முடியும்? இதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்கு? நீங்க ஸ்பெஷல் டீம்னு சொல்றீங்க, ஏன் திருப்புவனத்தில் இருக்கக்கூடிய காவலர்களால முடியாட்டி தானே ஸ்பெஷல் டீம் வேணும்? அல்லது அந்த ஸ்பெஷல் டீம்ல திருப்புவனம் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவலர் ஒருவராவது இருந்திருக்கணும்ல, ஒரு எஸ்ஐ இருந்திருக்கலாம்ல, அல்லது ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்திருக்கலாம்ல. இதுல இந்த 6 பேத்துல, இந்த ஸ்பெஷல் டீம்ல 6 பேத்துல ஒருத்தர் கூட ஆய்வாளர் அளவுக்கான ஒரு விசாரணை செய்யக்கூடிய அதிகாரிகள் ஐஓன்னு சொல்லுவோம், இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர்னு சொல்லுவோம், அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் அளவுக்கு தகுதியான நபர் இதுல யாருமே இல்லையே. அதுவும் இல்லாம இது இருக்கக்கூடிய ஜுடிஷியல் வேறையே. முதல் எடுத்த உடனே திருப்புவனம் ஜுடிஷியல் நடந்த ஒரு குற்றச்செயலுக்கு திருப்புவனம் காவல்துறை தான் விசாரிக்கணும். அல்லது ஒரு ஸ்பெஷல் டீமே போட்டாலும், ஒரு டிஎஸ்பிக்கு ஸ்பெஷல் டீம் போடுறதுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்கு. அப்படி ஸ்பெஷல் டீம் போட்டாலும் திருப்புவனம் காவல் நிலையத்தில் இருந்து யாராவது ஒரு நபர் இருந்திருக்கணும்ல. இது ஒன்று. ரெண்டாவது, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பேசும்போது ஜெயராஜ் பெனிக்ஸ் அந்த சாத்தான்குளத்தில் நம்ம பேசணும். அந்த சாத்தான்குளத்தின் சம்பந்தமான வழக்கில் நம்ம பேசும்போது கூட ஒரு குறிப்பிட்ட, அதாவது ஒரு குறைந்தபட்சனாச்சும் அதில் ஒரு நியாயம் இருந்துச்சு. என்னன்னா, அதில் ஒரு சிஎஸ்ஆர்னு சொல்லக்கூடிய மனு ரசீது பதிவு செஞ்சிருந்தாங்க. வழக்கிற்கான மனு ரசீது பதிவு செஞ்சிருக்காங்க. ஆனால் இந்த வழக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மனுவும் கிடையாது. அதாவது ஒரு பெட்டிஷனே கொடுக்கல. பாதிக்கப்பட்ட நபர்கள் பெட்டிஷனை இதுவரைக்கும் எழுத்துப்பூர்வமாக எப்போ கொடுக்குறாங்கன்னா, அஜித்குமார் இறந்த பிறகு எஃப்ஐஆர் போட்டு ஆகணுன்றக்காக அதுக்கப்புறம் தான் கொடுக்குறாங்க. புரியுதா? ஒரு சிஎஸ்ஆர் இல்லை, ஒரு எஃப்ஐஆர் இல்லை. யாரு? அஜித்குமார் இறக்கும் வரை. இது ஒரு மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு மீறல். இது மிகப்பெரிய சட்ட மீறல். நம்ம சொல்ல வர்றது ஏன் இதெல்லாம் சொல்ல வரோம்னா, இதை செய்த நபர் என்பவர் அங்கிருந்த மோகன்ராஜ் டிஎஸ்பியினுடைய தனிப்பட்ட நட்புக்காக, தனிப்பட்ட பழக்க வழக்கத்திற்காக, தன்னுடைய உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைமை செயலத்திலிருந்து யாரோ ஒருத்தர் சொன்னாரு, அந்த சொன்ன நபரினுடைய பேச்சை நிறைவேற்றணும், அந்த சொன்ன நபரை திருப்திப்படுத்தணுன்றக்காக மானாமதுரையில் வேலை பார்க்கக்கூடிய காவலர்கள் 6 பேர்த்த ஸ்பெஷல் டீமா போறாரு. இதை திருப்புவனத்தில் இருக்கக்கூடிய எந்த அதிகாரிக்கும் அவர் தெரியப்படுத்தல. நான் கேட்கறது என்னன்னா, இதில் முதல் குற்றவாளி A1 சொல்லக்கூடிய A1 அக்யூஸ்ட் 1 யாருன்னா அந்த டிஎஸ்பி தான் இதனுடைய முதல் குற்றவாளி. ஏன்னா அவருடைய தூண்டுதலின் பேர்ல இந்த அடிதடி நடந்திருக்கு, அவருடைய தூண்டுதலின் பேர்ல இந்த துன்புறுத்தல் நடந்திருக்கு, அவருடைய தூண்டுதலின் பேர்ல இந்த கொலை நடந்திருக்கு. அப்ப இதுல முதல் குற்றவாளியே டிஎஸ்பி தான். நம்ம வைக்கிற முதல் கோரிக்கையே, ஐயா நீங்க இப்ப கொலை வழக்கு பதிவு செஞ்சிருக்கீங்க, 103 பதிவு செஞ்சிருக்கீங்க பிஎன்எஸ், நாங்க அதை ஏத்துக்கிறோம், நன்றி, அதற்காக நாங்க நன்றி செலுத்துறோம் பொதுமக்கள் சார்பாக. ஆனால் நாங்க சொல்ல வர்றது, இந்த குற்ற செயலுக்கு எல்லாம் மூல காரணமாக இருந்த டிஎஸ்பி மேல ஏன் வழக்கு பதிவு செய்யல? ஏன் அவரை குற்றவாளியா அதில் சேர்க்கல? அவர் தானே எல்லாத்துக்கும் காரணம். நான் சொல்ற புரியுதுல கோகுல்? அப்ப ஏன் அவரை பதிவு செய்யல? நீங்க நல்லா பாத்தீங்கன்னா கோகுல், நீ பொதுவாகவே காவல் நிலையத்துக்கு போய் பாரு. இந்த காவல் நிலையத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் இன்னொன்று உனக்கு சொல்றேன், நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை, இப்போ நான் இருக்கேன்னா என்னுடைய அண்ணனோ தம்பியோ, அல்லது என்னுடைய அப்பாவோ, என்னுடைய சித்தப்பாவோ, பெரியப்பாவோ, அல்லது என்னுடைய நெருங்கிய நண்பர்களோ, என்னுடைய கிளாஸ்மேட்ஸு, என்னுடைய காலேஜ் மேட்ஸு, யாராவது ஒருத்தர் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நெருங்கிய நண்பர்கள் இருப்பாங்க. எனக்கு எப்படி சொல்றேன்னா, அது மாதிரி அவரவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நெருங்கிய நண்பர் வந்து கூட படித்தவரோ அல்லது உறவினரோ அல்லது நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களோ ஒரு காவல்துறை அதிகாரியோ இல்லை காவல்துறையை சார்ந்த ஒரு நபர் இருப்பார். நீங்கள் அவர்கிட்ட போய் இந்த வழக்கு சம்பந்தமாக பேசி பாருங்களேன். ஏன் சொல்கிறேன்னா, சைக்காலஜிக்கலாக எப்போவுமே காவல்துறை பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள், அது சாதாரண பிசிஆர் இருக்கட்டும், சாதாரண காவலராக இருக்கட்டும், அல்லது எஸ்பியாக இருக்கட்டும், அல்லது ஏடிஜிபியாக இருக்கட்டும், டிஜிபியாக இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரே மனநிலை தான், தான் மிகப்பெரிய நபர் அப்படின்ற ஒரு அகந்தை இருக்கும். நீங்கள் அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி திருப்புவனத்தில் அஜித்ன்ற ஒரு தம்பியை அடிச்சு கொண்டுட்டாங்களே, காவல்துறை அடிச்சு கொண்டுட்டாங்களே, இது கொலை இல்லையா, இது பாவம் இல்லையா, இப்படி காவல்துறை செய்யலாமான்னு நீங்க போய் கேட்டு பாருங்க. நான் சொல்றது தெரியாத நபர், தெரியாத காவல்துறை அதிகாரிகிட்ட, உங்களுக்கு தெரிஞ்ச நபர், வாடா போடான்னு பேசிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர் அல்லது உங்க குடும்பத்திலே இருக்க நபர் யாராவது ஒருத்தட்ட போய் இது சரியானு போய் கேட்டு பாருங்க. எந்த ஒரு காவல்துறை அதிகாரியும் 99 விழுக்காடு 99% நான் சொல்றேன், எந்த ஒரு காவல்துறை அதிகாரியும் அது தவறு, காவல்துறை செய்தது தவறு, காவல்துறை செஞ்சது கொலை அப்படின்னு ஒருத்தர் கூட சொல்ல மாட்டாங்க. 90% போலீஸ், 90% காவல்துறை இன்னைக்கு கரப்ஷன்ல தான் இருக்கு, கரப்டட் தான்.
எல்லாருக்குமே அதிகார போதை, தான்ற அகந்தை, திமிரு. நம்மளை யார் கேள்வியப்பா? நம்மளுக்கு அடிக்கிற அதிகாரம் இருக்கு, நம்மளுக்கு கொலை செய்யற அதிகாரம் இருக்கு, நம்மளை யார் கேள்வியப்பா? சட்டத்தின்படி கொலை செய்யக்கூடிய நபர்கள் தான் காவல்துறை. அந்த அளவிற்கு அவர்களுக்கு அதிகார போதை அதிகமா இருக்கு. அதுவும் இந்த மாதிரியான திமுக அரசாங்கம் அந்த அதிகார போதை அதிகமா கொடுக்குது, கட்டற்ற முறையில கொடுக்குது. காவல்துறைங்கிறது இன்னைக்கு இருக்கிற திமுக அரசினுடைய அடியாள் தான், ஏவல் துறை தான். இதை நீங்க யார்கிட்ட வேணாலும் போய் கேட்டு எந்த போலீஸுமே அஜித்துக்கு நடந்தது அநியாயம், அஜித் செத்துருக்க கூடாது, அஜித் அடிச்சு கொண்டிருக்க கூடாது அப்படின்னு ஒருத்தரோட பேச மாட்டாங்க. ஏதை நான் சொல்றேன்னா, இந்த காவல்துறை என்ற ஒரு நபர்கள் எல்லா பேருமே ஒரே மாதிரியான மனநிலையில தான் இருக்கிறாங்க. இதற்கு காரணம் என்னன்னா, இந்த சினிமா துறையில எல்லாம் பாத்தீங்கன்னா சிங்கம் போன்ற படங்கள்லாம் அப்படி காட்டுறாங்கல்ல, அதுல அந்த ஒரு டைட்டா சட்டையை போடுறது, முறுக்குன மீச வைக்கிறது, கட்டா மீச வைக்கிறது, புல்லட்ல புட்டு புட்டுன்னு வர்றது, இந்த மாதிரி எல்லாம் காட்டி ஹீரோஸ் மாதிரி காட்டிடுறாங்க. இந்த ஹீரோஸ்ங்கிறது எப்படின்னா, நெஞ்சில ஈரமே இல்லாத அளவுக்கு அவங்க மாறிடுறாங்க. யாரை பார்த்தாலும் அடிக்கிறது, யாரை பார்த்தாலும். நீங்க காவல்துறை அதிகாரி யாராவது ஒருத்தவங்கள தம்பி இங்க வாங்க, சார் இங்க வாங்க, சார் கொஞ்சம் இறங்குங்க, சார் கொஞ்சம் இதை சொல்லுங்க, யாருக்கிட்டே ஒருத்தட்ட சார் நீங்க போங்க வாங்க அண்ணன் இப்படின்ற வார்த்தையை வெகுஜன மக்கள்கிட்ட பயன்படுத்தினாங்கன்னு சொல்லுங்க. அரசியல்வாதியை சாரும்பாங்க, ஐயாம்பாங்க, காலத்தொட்டு கூட கும்பிடுவாங்க, சரிங்களா? ஆனா நான் சொல்ல வர்றது வெகுஜன மக்கள், ஒரு சாதாரண ஏழைவாள, ஒரு சாதாரண நபர், ஒரு டிவி சீட்டில் போயிட்டு இருக்க நபர், ஒரு எக்ஸல்ல போயிட்டு இருக்க நபர், யாரையாவது ஒருத்தர் சார்னு கூப்பிட்டுருவாரா, அவரு அண்ணன்னு கூப்பிட்டுருவாரா, வாங்க போங்கன்னு பேசிடுவாங்களா? எல்லாத்தையும் உரிமையில யோ போ வா நீ வாடா போடா 10 பைசாவுக்கு மதிக்க மாட்டாங்க. ஏன்னா காவல்துறை உங்க நண்பன் தானே, நண்பன்களை அப்படி தானே பேசிக்குவாங்க. ஆமாம்மா, காவல்துறை எனக்கு நண்பர். ஏன்னா அரசியல்வாதியா இருக்கும்ல, நம்மள்ட்ட காவல்துறை பேச சொல்லு, நம்மள்ட்ட எதுவும் சொல்லு. நம்ம மேல வழக்கு பதிவு செய்யல கூட நம்மளை வந்து பணிவார்த்தை நடத்தினாங்க. யாரோ ஒரு சிலர் ஒரு டிஎஸ்பி வேணா, கோகுல கண்ணன் ஒருத்தர் பிரைவேட் கேஸே போட்டு வச்சிருக்கேன். இனிமேல் டிஎஸ்பி தான், அவர் கடைசி சாகுற வரையும் டிஎஸ்பி தான். ஏடிஎஸ்பியை எஸ்பியை ஏஎஸ்பியை ஆகிறதுக்கு விடவே மாட்டேன், அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டேன். ஹியூமன் ரைட்ஸ் வரையும் கொண்டு வச்சிருக்கீங்க கேஸை, புரியுதா? நம்மள்ட்ட வந்து தம்பி இங்கே வருவே, நம்மள்ட்ட அவங்க வேகத்தையோ அவங்களுடைய திமுறையோ அவங்க தெனாவட்டே காட்டினாக்க அப்பப்போ அதுக்கான கொட்டை வச்சிருவோம். அப்போ முடியாட்டியும் 6 மாதம் கழிச்சோ 1 வருஷம் கழிச்சோ என்னைக்கே ஒரு நாள் பண்ணிடுவோம். அதே மாதிரி நாளை லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். நிறைய காவல்துறை அதிகாரிகள் நத்தத்தில் வேலை பார்த்தா இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ நிறைய பேர் அரக்கு இருக்கீங்களா, நிறைய பேர் இருக்கான். எல்லா பற்றியுமே லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். அவன் சம்பாதிக்கிற சொத்துக்கள் பூரா என் பிள்ளைகளுக்கு தானே. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நான் அந்த அதிகாரத்துக்கு வருவில்ல, எப்படியாவது ஒரு இடத்துல இந்த அதிகாரத்தை வந்து அடைவில்ல, ஏதாவது ஒரு இடத்துல இந்த இடத்துல நான் ஜெயிச்சு காட்டுவில்ல. அன்னைக்கு ஜெயிக்கையில் நான் உண்மையிலே சொல்றேன், இந்த பிரபஞ்சத்தின் மீது ஆணையா சொல்றேன், நான் மேக்சிமம் நிறைய பேர்த்த பழி வாங்கவே கூடாது நினைப்பேன். யாரையுமே பழி வாங்க கூடாது, எல்லாத்தையும் கடந்து போகணும்னு நினைப்பேன். ஆனால் என் வாழ்க்கையில நான் ஒரு சிலரை வந்து கண்டிப்பாக அவர்கள் செய்த தவறை அவங்கள்ட்ட சுட்டி காட்ட நினைக்கிறது இந்த காவல்துறையில் இருக்க ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான். அதுல நிறைய பேர்த்த நான் வச்சிருக்கேன். இவர்கள் பூராமே ஒருவேளை நான் அதிகாரத்துக்கு வரக்கு முன்னாடி செத்துட்டான்னா அவன் சாமி நல்ல சாமி அவனை ஈஸியாக கொண்டு வச்சுன்னு வச்சுக்க. ஆனால் அவன் சம்பாரிச்ச சொத்துக்கள் பூரா அவன் பிள்ளையை தான் சேரும்னா, அவன் சம்பாரிச்ச பாவமும் அவன் பிள்ளையை தான் சேரும். என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் கொப்பையன் செஞ்ச பாவத்துக்கு தாண்டா நீ கஷ்டப்படுறேன்னு அவங்களுக்கு எனக்கு அந்த காவல்துறை அதிகாரி கொடுத்த கஷ்டத்தை அவங்க பிள்ளைகள் கொடுத்துரு. இது ஒரு பக்கம். நான் பொதுவாக இந்த காணொலியை பார்க்கணும், காவல்துறை அதிகாரிகளில் 90% பேர் இருக்காங்க, ஒரு 10% பேர் நல்லவர்கள் இருக்காங்க. ஏன்னா நான் காவல்துறை நிறைய பேர் எனக்கு நண்பர்கள் இருக்காங்க. நான் நிறைய வழக்குகளை முடிப்பதற்கு எனக்கு உதவியாக நிறைய நண்பர்கள் இருந்தாங்க. அதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். எத்தனையோ பேர் என்னுடைய வழக்குகளை முடிப்பதற்கு காவல்துறையில் எனக்கு நண்பர்களாக இருந்தாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. என் மேலே குண்டாசு விழுந்துடக்கூடாது எனக்காக சப்போர்ட் பண்ண நபர்களாக இருக்காங்க. அதெல்லாம் நன்றி மறக்க மாட்டேன். ஆனால் 90% காவல்துறை அதிகாரிகள் லஞ்சத்துக்காகவும் ஊழலுக்காகவும் மட்டும்தான் வாழ்றாங்க. அவர்கள் ஒருபோதும் நேர்மையாக இருப்பதில்லை. அவர்கள் ஒருபோதும் எளியவர்களை ஏழைகளை மதிப்பதில்லை. அவர்களை மனுஷனா கூட பார்க்கறதில்ல. இதை வந்து நான் வந்து என்னைக்குமே நான் இந்த உண்மையை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதனால எனக்கு உதவி செய்த காவலர்களுக்கு நன்றி. அதே நேரத்தில் காவல்துறையினுடைய குணாதிசயமே இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த அஜித்குமார் அவங்க அடிச்சு துன்புறுத்தும் போது நீ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த திருப்புவனம் காவல்துறை இதுல தலையிடவே இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒன்னே ஒன்று என்னன்னா, இவர்கள் இந்த ஸ்டேஷன்ல வச்சு விசாரணையை செஞ்சிருக்க மாட்டாங்க. இந்த ஆற்றினுடைய இருபுறத்திலையும் தான் இந்த நகர்ப்புறம் அமைஞ்சிருக்கு. இதுல இந்த 2 புறத்திலையுமே பார்த்தீங்கன்னா இந்த கோயில் இருக்குன்னா கோயிலுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி முழுக்க காடுகளாக இருக்கும். ஆற்றங்கரை பூரா அடர்ந்த மரங்கள், சீமக்கருவேல மரங்கள், காடுகள் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி பகுதிகளை தான் வச்சு அடிச்சு துன்புறுத்தி இருக்காங்க. இன்னொன்று என்னன்னா, அந்த கோசாலைன்னு சொல்லுவோம், அந்த கோயில்களுக்குள்ள மாடுகளை வளர்க்கக்கூடிய இடம் கோசாலைன்னு இருக்கு. அந்த கோசாலையில தான் வச்சு கடைசி அடிச்சு துன்புறுத்தி கொண்டிருக்காங்க. நீ யோசிப்பாரு, அடிக்கிறாங்க, கொடுமைப்படுத்துறாங்க, ஒரு காயங்களை ஏற்படுத்துறாங்க. அதாவது விதவிதமா, அதாவது பல்வேறு வகையான உள்காயங்கள் வெளிக்காயங்கள் ஏற்படுற அளவுக்கு அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன் கோகுல், எவ்வளோ வேணாலும் நடந்துட்டு போகுது கோகுல். அடித்து முடிச்சதுக்கு அப்புறம் கூட கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாமல் ஒரு தண்ணி தேவிக்குதுன்னு கேட்குறேன். நீ எவ்வளோ வேணாலும் அடி. அவன் உண்மையிலே குற்றம் செஞ்சவனா செய்யலையா எனக்கு தெரியலை, நம்மளுக்கு தெரியல. தேவையில்லாமல் ஒரு குற்றமே செஞ்ச நபருக்கு நம்ம ஆதரவாக போகல, குற்றம் செய்யாத நபர் மீது பழியும் சுமத்தலாம். ஆனால் நாம சொல்ல வர்றது, அவன் குற்றம் செஞ்சானா செய்யலையா அதை பூராமே நீங்கள் விசாரிக்க வேண்டியது உங்கள் கடமை. விசாரிக்கும் போது நீங்கள் அடித்ததில் கூட ஒரு காயம் ஏற்பட்டுச்சு, இல்லை ஒரு துன்பம் ஏற்பட்டுச்சு, இல்லை மகிழ்ச்சி, அதெல்லாம் கூட ஒரு இது இல்லை. ஒருத்தன் தண்ணின்னு கேட்குறானே, தவிச்ச வாய்க்கு தண்ணி கேட்குறானே, தண்ணியை கொடுத்துட்டு கூட நீங்கள் வந்து அவனை திரும்ப விசாரிச்சிருக்கலாம்ல. ஆனால் அந்த தண்ணியை கொடுக்குறதுக்கு அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, ஆச்சி மசாலா பொடி இருக்கு பார்த்தியா, அந்த ஆச்சி மசாலா பொடியில் மிளகாய் பொடி, அந்த ஆச்சி மசாலா மிளகாய் பொடியை வாங்கி அதை தண்ணியில் கரைச்சி அந்த தண்ணியை ஊற்றிருக்காங்க. நீ யோசிச்சு பாரு. நான் வந்து நம்மலாம் வந்து சமைக்கிற வேலை தனியாக பேச்சுலர் இருக்கையில் சமைச்சிருக்கேன்.
ஆச்சியோட தனி மிளகாப்பொடி, அதாவது ஏதாவது ஒரு மிளகாப்பொடி, தனி மிளகாப்பொடி எடுத்து சமைக்கிறக்காக இதுல ஒரு மட்டனோ சிக்கனோ இல்லை காய்கறியில இதில் உன்னை பிரட்டிட்டு பாரு, உன் கையை பூராமே கணக்கணக்கணக்கன்னு எரியும். இந்த கைங்கிறது தடிமனான தோல். நான் அந்த கையில் நாம் வந்து ஒரு மிளகாப்பொடி எடுத்து ஏதாவது ஒரு உணவுப் பொருளோட சமைக்கிறதுக்காக பிரட்டி பிசையும் போதோ அதை பயன்படுத்தும் போதோ நம்ம கை கணக்கணன்னு எரியும், பயங்கரமாக எரியும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று அதை தண்ணியில் நினச்சி கழுவிடுவோம், அடுத்து தேங்காய் எண்ணெய் தேப்போம், ஏதோ ஒன்று பண்ணுவோம். யோசிச்சு பாரு, கையினுடைய தோள்கள் மிக தடிமனாக இருக்கும். இதுவே இந்த அளவுக்கு கணக்கணன்னு அந்த மிளகாப்பொடி எரியுதுன்னா, ஏற்கனவே தாகத்தோட வறண்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த மெல்லிய தொண்டை பகுதி, மெல்லிய வாய்ப்பகுதி, நாக்கு பகுதி, இந்த உதட்டு பகுதி, இதெல்லாம் எப்படி அதை தாங்கியிருக்குன்னு நினைக்கிறேன்? எவ்வளவு கொடுமையாக இருந்திருக்கும். இப்படி பாரு, எங்கேயாரு விசாரணை படம் பார்த்தியா? விசாரணை படத்தை விட கொடுமையாக இருக்கு பாரு. புரியுதா? நம்ம யோசிக்கிறோம்ல. இப்போ இந்த நிறைய இயக்குநர்கள்லாம் அவங்க சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, நாங்கள்லாம் இனிமேல் வந்து, அதாவது இந்த சிங்கம் படத்தை எடுத்த சிங்கம் 1, 2, 3 ஒரு 3 படம், 3 பார்ட் 4 பார்ட் எடுத்தவர், சாமி படத்தை எடுத்தவர், அந்த ஹரின்ற டேரக்டரை என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த ஜெயராஜ் பென்னிக்ஸோட லாக்அப் டெத்துக்கு அப்புறம் இனிமேல் காவல்துறை சார்ந்து காவல்துறை ஹீரோசமாக வச்சு காட்டக்கூடிய படத்தை நான் எடுக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லி பேட்டி கொடுத்துருந்தாரு. அண்ணன் பாலாவிலேருந்து, அண்ணன் அவர் ராம்லேருந்து, இவர் வெற்றிமாறன் அண்ணன்லேருந்து, இவங்கெல்லாம் வந்து காவல்துறையை ஹீரோசம் காட்டுற மாதிரி நாங்கள் எடுக்கவே மாட்டோம், காவல்துறையுடைய உண்மையான முகத்தை தான் எடுப்போம்னு சொல்லியே அவங்கெல்லாம் வந்து காவல்துறையுடைய உண்மையானவங்களை வெளிக்காட்டக்கூடிய இயக்குநர்கள். பல நடிகர்கள் இருந்தாலும் இயக்குநர்கள் தான் முடிவு செய்கிறது. ஒரு என்ன டயலாக் பேசலாம், எந்த மாதிரியான யூனிஃபார்ம் போடலாம், எந்த மாதிரியான காஸ்டியூம்ஸ் போடலாம், இப்படிலாம் முடிவு செய்கிறது இயக்குநர்கள் தான். அந்த இயக்குநர்களே பல பேர் சொல்லியிருக்காங்க, காவல்துறையினுடைய உண்மையான முகத்தை மட்டுமே நாங்கள் திரையில் காட்டுவோம், மாறாக காவல்துறையை ஒரு ஹீரோயிசம் மாதிரி காட்டவே மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ஹீரோயிசமாக காட்டாத டேரக்டர்களும் சொல்கிறாங்க. காட்டின ஏற்கனவே சிங்கம் போன்ற, சாமி போன்ற படங்களை எடுத்த இயக்குனர் ஹரி அவர்கள் சொல்கிறாங்க, நான் மிகப்பெரிய தவறு செஞ்சுட்டேன், இனிமேல் இது போன்ற படங்களை எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர்கள் ஏற்கனவே பத்திரிகையில் ஊடகங்களில் பார்த்த செய்தியாக தவிர நம்மள்ட்ட அவர் வந்து பேட்டி கொடுக்கல, ஊடகங்களில் பார்த்த செய்திகள் மூலமாகவே தெரிஞ்சுக்கிறார். இதில் வந்து கவனிக்க வேண்டியது என்னென்னா, அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து திரைத்துறையில் இருந்த எல்லாருமே விஷ்ணு விஷால் அப்புறம் இல்ல, அது ஒரு பட்டியல இருக்காங்க. அந்த அவர் எப்பவுமே புரட்சியாளர்கள். இவருக்கு பூராமே இந்த நீ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், திமுக ஆட்சியில் இல்லாத போது அதிமுகவோ இல்லை வேற கட்சிகளோ, இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் திமுக அதிமுகவே மாறி மாறி ஆடுகிட்டு இருக்கு. திமுக ஆட்சியில் இல்லை எதிர்கட்சியா இருக்குனாக்க இந்த புரட்சிகர போராளிகள் பூராமே ஊருக்கு தெரியுவாங்க. பார்த்தீங்கன்னா நீ ஒரு பிரச்சனை நடந்த அடுத்த செகண்ட் நீ குரல் கூட வேணான்னு சொல்ல. நான் என்ன சொல்றேன், போராளிகள் அது திரைத்துறையா இருக்கட்டும் அல்லது எந்த துறையா இருக்கட்டும், எல்லா துறையிலும் இருக்கக்கூடிய நபர்கள் மனிதர்கள் தான். அடிப்படையில் அவங்க ஒரு குடிமகன் தான், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. தமிழ்நாட்டில் வாழக்கூடிய முதல்ல அவங்க ஒரு குடிமகன், அதுக்கப்புறம் தான் அவங்க துறை சார்ந்தவர், அதில் மாற்றுக்கிறது இல்லை. நான் கேட்குறது, இதுவரைக்கும் நடந்த சம்பவங்களில் திமுக ஆட்சி வந்தால் மட்டும் ஏன் இந்த போராளிகள் எல்லாமே வெளியில் வர மாட்டுறாங்க? அதிமுக ஆட்சி நடக்கல மட்டும் ஏன் இந்த போராளிகள் பூரா வெளியில் வர்றாங்க? அது நடிகர்கள்ல இருந்து, விசால்ல இருந்து, விஷ்ணு விசால்ல இருந்து, சரத்குமார் மக அந்த வரலட்சுமி, அவங்கெல்லாம் வந்து பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தலைகீழாக பேசினாங்க. இன்னைக்கு எங்கே போனாங்க? ஏன் பேசல? ஏன் குரல் கொடுக்கல? நடிகர் சூர்யா அப்பா ஒரு கருத்தை சொல்லுவார், அம்மா ஒரு கருத்தை சொல்லுவாங்க, மயன் ஒரு கருத்தை சொல்லுவார், அண்ணன் ஒரு கருத்து, தம்பி ஒரு, அவங்க குடும்பமே பார்த்தீங்கன்னாக்க திமுக ஆட்சியில் இல்லாத போது முழுக்க போராளியே வாழ்வாங்க. ஜோதிகா ஒரு கருத்தை சொல்லுவாங்க, அவர் கார்த்தி ஒரு கருத்தை சொல்லுவார், சூர்யா ஒரு கருத்தை சொல்லுவார், இவங்க 3 பேர் கருத்துக்கு தாண்டி அவங்க அப்பா ஒரு கருத்தை சொல்லுவார். புரியுதா? அப்போ இப்படி தொடர்ச்சியாக கருத்து சொன்னால் நடிகர்கள் ஏன் வெளியில் வரல? இந்த ஒரு கோமாண்டி ஒருத்தர் ஆடிட்டே தெரியாம பார்த்தீங்களா, கோவன் சொல்லிட்டு ஒரு கம்யூனிஸ்ட்காரர் ஒருத்தர் ஆடிட்டே இருப்பார். நீங்கள் இந்த கோவனோட ஆடக்கூடிய நபர்களை பூரா பாருவே, முழுக்க அப்படியே ஒரு டிராமா கோஸ்டி மாதிரி இருப்பாங்க. ஏன் இப்போ சாராயமே இல்லையா? இப்போ லாக்அப் டெத்தே இல்லையா? இப்போ போதை கலாச்சாரமே இல்லையா? இப்போ கஞ்சா விற்கலையா? லாட்டரி சீட்டி நடக்கலையா? எல்லாமே நடக்குதுல. ஏன் இப்போ கோவன் போராடல? ஏன் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில் போராடல? ஏன் இப்போ இந்த நடிகர்கள் குரல் கொடுக்கல? ஏன் அஜித்குமாரோட இறப்புக்கு ஒருத்தர் கூட பேச மாட்டாங்க? அப்படின்னா என்னன்னா, இவர்கள் அனைவரும் ஒரே கூட்டாளிகள். இவங்கெல்லாம் ஸ்லீப்பர் செல் மாதிரி. இவர்கள் அனைவரும் திமுகவினுடைய ஸ்லீப்பர் செல். இவங்களுக்கு நோக்கம் என்பது பொதுமக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கறதோ அறிக்கை விடுறது அல்ல, பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது அல்ல, பொதுமக்களுக்கு ஆதரவாக செயல்படுறது அல்ல. இவருடைய நோக்கம் திமுகவுக்கு ஆதரவாக இருப்பது, ஸ்டாலினுக்கு ஆதரவாக இருப்பது. இந்த சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு பூரா ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் ஆதரவாக இருந்தா ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவருடைய கருணைக்கண் படும். அடுத்து ஒரு பெரிய பட்ஜெட்டில் அவருடைய தயாரிப்பு நிறுவனத்தில் படம் நடிக்க முடியும், அல்லது வேற தயாரிப்பு நிறுவனத்தில் படம் நடித்தாலும் இவருடைய ஐயா ஸ்டாலினுடைய உதயநிதி ஸ்டாலினுடைய தயாரிப்பு நிறுவனம் மூலமாக அந்த படத்தை வெளியிட முடியும், ஒரு பெரிய விளம்பரப்படுத்த முடியும். புரியுதா? ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுத்த படத்தை கூட ஒரு பெரிய அளவில் விளம்பரப்படுத்தும் போது அதனுடைய வருமானம் அதிகமாயிருதுல. இந்த வருமானத்திற்காக தன்னுடைய திரைத்துறையினுடைய இடத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக, தன் குடும்ப வருமானத்திற்காக, தன் தொழில் வருமானத்திற்காக நல்லவர்கள் போல, சமுதாய போராளிகள் போல அறிக்கை விடுவார்கள். யாருக்கு எதிராக? அதிமுகவுக்கு எதிராக, அதிமுக அரசுக்கு எதிராக. திமுக ஆட்சிக்கு வந்தா நீ பூராமே சைலண்ட் மோட்ல போயிடுவாங்க. ஏன்னா திமுகவுக்கு எதிராக பேசினா உதயநிதி கோச்சுக்குவாரு. உதயநிதி கோச்சுட்டாருன்னா உதயநிதியோட நிறுவனம் மூலமா தங்களுடைய படத்தை வெளியிட முடியாது, அல்லது தங்களுடைய படத்தை நடிக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. சினிமா துறையில் நீ ஜெயிக்கணும்னா, ஏன்னா சினிமா துறையோட மாஃபியாவே யாருன்னா உதயநிதி ஸ்டாலின். புரியுதா? இதுதான் சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் குரல் கொடுப்பதற்கு காரணம் அதிமுக.
குரல் கொடுக்காமல் இருப்பதற்கான காரணம் திமுக, உதயநிதி ஸ்டாலின், சினிமாத்துறை. இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் வந்து பொறுப்பு அமைச்சராக இருக்கவர் வந்து KR பெரியகருப்பன், அவர் வந்து நீர்வளத்துறை மணிக்கவனே, இது கூட்டுறவுத்துறை அமைச்சர். ஏதாவது இல்ல அவர் தண்ணி பாய்ச்சல் வரதே அதிகமா, அதாவது நீர்வளத்துறை அமைச்சர்னு சொல்லலாம். அவர் நல்ல மனுஷன், தொங்காஸ் மன்னன். அதனால அந்த ஊரில் வந்து அவங்க அம்மா அப்பாட்ட வந்து அவங்க அப்பா இல்லை, அவங்க அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி போராடாதீங்க, உங்களுக்கு வந்து 5 லட்ச ரூபா காசு தரோம், மயனுக்கு வந்து வேலை வாங்கி தரோம் சொல்லி பேசியிருக்காங்களே, அவங்களோட ஆட்கள் பேசியிருக்கதா சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இதே இது ஐயா பெரியகருப்பனுடைய வீட்டில் இப்படி ஒரு இலை விழுந்துருச்சு, அவர் இது மாதிரி தான் பேச்சுவார்த்தை நடத்துவாரா? அதிமுக ஆட்சியில் அமைச்சர் பெரியகருப்பன் வீட்டில் இப்படி ஒரு இலை விழுந்துருச்சு, இப்படி தான் போய் பேரம் பேசுவாரா? 5 லட்ச ரூபா பணமாக ஆயா வேலையை கொடுத்தா வாங்கிடுவாங்களா? பெரியகருப்பன் வீட்டில் ஒருத்தர் இப்படி செத்து போயிட்டாருப்பா, பெரியகருப்பன் பொண்டாட்டிக்கு ஆயா வேலை போட்டு கொடுக்குறாங்க, ஏற்றுக்குருவாரா? 5 லட்ச ரூபா கொடுக்குறாங்க, ஏற்றுக்குருவாரா? பெரியகருப்பன் மயம் இப்படி செத்து போனால் ஏற்றுக்குருவாரா? சரி விடு. உதயநிதி ஸ்டாலின் செத்து போயிட்டாரு, துர்கா ஸ்டாலினுக்கு பால்வாடி ஆயா வேலை போட்டு கொடுப்போமா? ஐயா ஸ்டாலினுக்கு 5 லட்ச ரூபா கொடுத்தா வாங்கிடுவாரா? புரியுதா? பொதுவாக அவனு தெரிஞ்சுக்க, தலைவலியும் வகுத்தவலியும் தனக்கு வந்தாதான் தெரியும். இவங்களுக்கு என்ன தெரியும்? பெரியகருப்பனுக்கு என்ன தெரியும்? நான் இன்னொன்று சொல்கிறேன், பெரியகருப்பன் இப்படி பேசுகிறாருன்னா நம்ம இந்த விஷயத்தையும் பேசி ஆகணும். இது வரைக்கும் அந்த காவல்துறையில் கைது செய்யப்பட்ட 5 பேர் காவல்துறையில் கைது செய்யப்பட்டாங்க, எல்லாருமே ஒரே குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க. லாக் அப் டெத்தில் சாகுறவங்க ஒரே குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க. நாம ஏன் இந்த கோணத்திலையும் பார்க்கக்கூடாது? இது தவறா தெரியலையா? நான் இந்த ஜாதிக்குள்ளே போகல, ஜாதி விஷயத்துக்குள்ளே போகல, ஆனால் பொதுவாக இப்படி ஒரு கருத்தும் பார்க்க வேண்டியது இருக்குல்ல. நான் கேட்குறேன், பெரியகருப்பனுடைய சமுதாயம் சார்ந்து ஒரு கொலை இப்படி நடந்துருச்சு, விட்டுருவாரா? ஜாதி ஓட்டு தானே அவருக்கு முக்கியம். பெரியகருப்பன் ஜாதியில் ஒருத்தர் செத்துருந்தா அப்படி விட்டுருவாரா? பெரியகருப்பன் பங்காளி வீட்டில் ஒருத்தர் செத்துருந்தா, மாமி மச்சினை வீட்டில் செத்துருந்தா, அவர் ஊர்க்காரன் ஒருத்தர் செத்துருந்தா, அவன் கட்சிக்காரன் ஒன்றிய செயலாளர் மயன், மாவட்ட செயலாளர் மயன் செத்து போயிருந்தா விட்டுருவாரா? ஒன்று தெரிஞ்சுக்க கோகுல், தவறுன்னு ஒத்துக்கிறணும். ஒரு நல்ல அரசுங்கிறது என்னன்னா, தவறை தவறுன்னு ஒத்துக்கிறணும், அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும், அதுக்கான தண்டனை கொடுக்கணும். பல்லு பிடிங்க பல்வீர் சிங்னு ஒருத்தர் இருந்தார்ல, இன்னைக்கு அவரோட நிலைமை என்ன? அவர் எங்க இருக்காரு யோசிச்சு பாரு. ஒரு IPS படிச்ச மனுஷன் பல்ல பிடிங்க சித்திரவதை செய்யறான். இப்ப தெரியுதா? விடுதலை படத்துல வர பார்த்திருப்பியா? விடுதலை படத்துல 1, 2 எனக்கு தெரிஞ்சு வெற்றிமாறன திட்டமிட்டே தான் அந்த காக்காக இந்த மாதிரி படங்களை எடுத்த, காக்காக வேட்டையாடு விளையாடு இந்த மாதிரி படங்களை எடுத்த அந்த டேரக்டர் அவர்னா கௌதம் வாசுதேவ் மேனன். கரெக்டா? முதல் அவர் வந்து கௌதம்னு மட்டும் போட்டாரு, அப்புறம் கௌதம் வாசுதேவ்னு போட்டாரு, அதுக்கப்புறம் கௌதம் வாசுதேவ் மேனன் போட்டாரு. நீ பழைய படங்களையும் எடுத்து பார்த்தா தெரியும், அவரோட படங்களையும் பார்த்தா வெறும் கௌதம்னு போட்டிருப்பாரு, இயக்கம் கௌதம் அப்படின்னு. அடுத்த படத்துல என்ன கௌதம் வாசுதேவன் போட்டிருப்பாரு. அடுத்து பாத்தீங்கன்னா முழுமையா கௌதம் வாசுதேவ் மேனன். இதே தமிழ்நாட்டில் ஒரு இது கோகுல் கோனார், கார்த்திக் கவுண்டர், ஒரு ஜாதியை போட்டு இன்னார் சிவகுமார் பிள்ளை, பாலசுப்ரமணிய பிள்ளை, ஏதாவது ஒரு பேரை போட்டு ஒரு இயக்குனர் சொல்லு பார்ப்போம், இருந்தால் விட்டுருவாங்களா? ஜாதி வெறின்றுவாங்க. ஆனால் வெளியில இருந்து வரக்கூடிய மேனனோ கவுடாவோ அவங்க ஜாதி பேரை போட்டுக்கலாம். புரியுதா? அப்போ அதை தான் நான் சொல்ல வர்றேன். அந்த படத்தில் நீ பார்த்துருப்ப, நெகத்தை பிடுங்கிறத காட்டியிருப்பேன். பொதுவாக கோகுல், உனக்கு ஏற்படுற காயத்தையும் வலியும் வேதனையும் நீ வாயில சொன்னீங்கன்னா அது மற்றவங்களுக்கு உணராது. அந்த வலியும் வேதனையை உணரும் போது நேரடியாக காணொலியாக பார்த்தேன்னு வச்சுக்கவே, அது உடனடியாக மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ ஒரு பேருந்து நிற்காம போகுது, ஒரு பள்ளிக்கூடத்து பிள்ளை பேக்கோட ஓடுது, அந்த ஓடும்போது அந்த புள்ள படுற கஷ்டம், அந்த பேருந்து நிற்காம போகிறது, அதை காணொலியாக பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாத்துக்கும் ஒரு கோவம் வருது. ஒரு அம்மா மூட்டையை வச்சு நிற்கிது, பேருந்துக்காக நிற்கிது, பேருந்து நிற்காம போகுது, உடனே அந்த பேருந்தை விரட்டி பிடிச்சலான்னு ஓடுது. இது காணொலியாக வரும்போது அந்த தாக்கம் நம்மளுக்கு தெரியுது. எத்தனையோ விபத்துக்களை வந்து ஒரு 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 காணொலியா பார்க்கும்போது அந்த விபத்தினுடைய ஒரு எஃபிஷியன்சின்னு சொல்லுவோம், அந்த தாக்கம் நம்மளுக்கு தெரிய வருது. அப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த காணொலியா பார்க்க வேண்டியது நம்ம எவ்வளவு தெரியணும். எது விடுதலை போன்ற படங்கள், விசாரணை போன்ற படங்கள், இதுகளெல்லாம் பார்க்க வந்து காவல்துறை எந்த அளவிற்கு லாக்அப்ல வச்சு கொடுமைப்படுத்துவாங்கன்னு மற்ற எல்லாத்துக்கும் தெரியும். நம்மளால நேரடியாக பார்த்த நபர்கள், நேரடியாக அனுபவித்த நபர்கள், நேரடியாக பார்த்த நபர்கள், அதனால நம்மளுக்கு தெரியும். ஆனால் இவ்வளவு கொடுமையில நம்ம அனுபவிச்சதுல நம்ம கொஞ்சம் லைட்டா பட்டிட்டிங்கிறீங்க பார்க்குற அளவுக்கு நம்மளை வந்து கொடுமைப்படுத்திருக்காங்க. இந்த அளவுக்குலாம் கொடுமைப்படுத்தினா அது நம்மளை கொடுமைப்படுத்தினா போகிறோம். ASP DSP அந்த ரேஞ்சு தான். இன்ஸ்பெக்டர் வரையும் நம்மளை எதுவும் டார்ச்சர்லாம் பண்ணதில்லை. இன்ஸ்பெக்டர் வரையும் இது வரைக்கும் நம்மளை கை வச்சதில்லை. ஆனால் ASP DSP வரையில் உடனே அவங்க பந்தாவை கட்டுவாங்கல்ல, அந்த முறுக்கு மீசை கடா மீசை புல்லட்டில் போகிறது, அந்த ஸ்டைலில் நம்மள்ட்ட கொஞ்சம் ஆம்ஸ்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும்ல, அதெல்லாம் காட்டுறது நம்மள்ட்ட. இது மாதிரி பல விடயங்களை நம்ம கடந்து வந்தனால இதெல்லாம் தெரியுது. அப்போ அதை ஒரு காணொலியாக பார்க்கும்போதே அதனுடைய தாக்கங்கள் நம்மளுக்கு தெரியுது. அதனால தான் சொல்கிறோம், இப்போ நீ இதை நடந்ததை பூராத்தையும் நீ சிந்திச்சு பாரு. ஒரு பல்ல புடுங்குற அளவுக்கு ஒரு IPS அதிகாரியுடைய புத்தி எப்படி இருந்திருக்கும்னு. இன்னைக்கு அந்த IPS அதிகாரி கிடைச்சது என்னன்னா ப்ரமோஷன் தான். நான் சொல்றது, ஐயா ஸ்டாலினோட அரசுல, அதிமுக அரசுல நடந்த தவறுகளுக்கு பூரா நீங்க எதிர்க்கட்சியா இருக்கிறப்ப கேள்வி கேட்டீங்கல்ல, குரல் கொடுத்தீங்கல்ல, பொங்கி எழுந்தீங்கல்ல, நீங்க உங்க சகாக்கள், உங்க அமைச்சர்கள், உங்க அக்கா தங்கச்சி, உங்க அம்மா எல்லா பேரும் குடும்பத்தோட எல்லா பேரும் குரல் கொடுத்தீங்கல்ல. இப்ப ஏன் குரல் கொடுக்க மாட்டீங்க? சரி, அந்த காலகட்டத்தில் அதிமுக பிடில தவறு நடந்துச்சு, துப்பாக்கி சூடு நடத்துறாங்க, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்துச்சு. அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அதிகாரிகள் அருண ஆணையம்னு ஒரு ஆணையம் வச்சாங்க. அந்த ஆணையத்தினுடைய விசாரணை என்னாச்சு? அந்த குற்ற செயல்களை செஞ்சவங்கன்னு சொல்லிட்டு அருண ஆணையம் ஒரு பட்டியல் கொடுச்சு. அந்த அதிகாரிகளுக்கு பூரா நீங்க ப்ரமோஷன் கொடுத்துருக்கீங்களே, உங்க ஆட்சியில வந்து அவங்களுக்கு பதவி உயர்வு கொடுத்துருக்கீங்களே.
பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் இருந்த சரியா விசாரிக்காத அதிகாரிகளுக்கு பூரா இது பதவி உயர்வு கொடுத்துருக்கீங்களே, அது என்ன செய்வீங்க? இதை விட கோகுல் ஒரு முக்கியமானது, பல்லாவரத்தில் ஒரு மாசத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், பல்லாவரம், சென்னை பல்லாவரத்தில் ஒரு 13 வயசு பிள்ளைய கற்பழிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஒரு 6-7 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க பாத்தியா? நீ நல்லா பார்த்தீங்கன்னா மற்ற சேனலோட பாலிமர் சேனல் காட்டியிருப்பேன், போலீஸ்காரங்களோட சிரிச்சு பேசி விளையாண்டுட்டு இருப்பாங்க. யாரு போலீஸோட சிரிச்சு பேசி விளையாடுவா? புரியுதா? ஒரு குற்றவாளி 13 வயசு பிள்ளைய ரேப் பண்ணவன், 13 வயசு பிள்ளைய பாலியல் குற்றம் செஞ்சவன் போலீஸ்கிட்ட ரொம்ப சகஜமா பேசி பழகுறானா, அதுக்கு முன்னாடி அவனுக்கு போலீஸ்கிட்ட அறிமுகம் இருந்திருக்கு தானே, அந்த போலீஸோட நட்புல இருந்திருக்கான்னு தானே அர்த்தம். இல்லாத போது எப்படி அப்படி சிரிச்சு பேச முடியும்? மனசாட்சி வேணாமா? அந்த போலீஸ்காரன் வீட்டில் அவங்க அக்காவோ அந்த தங்கச்சி அவன் பெத்த பிள்ளை 13 வயசு பிள்ளையோ இது மாதிரி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளானாக்க அதை பார்த்துட்டு போயிடுவானே. நான் கேட்குற சரியா இல்லைன்னு பாருவே. அப்ப நான் என்ன சொல்ல வரேன், காவல்துறையினுடைய அதிகார வரம்புங்கிறது யாரை காட்டும்னா, அஜித்குமார் மாதிரி சாதாரண ஏழை பாளைகள், உன்னைய மாதிரி என்னைய மாதிரி சாதாரண நபர்கள்ட்ட தான் காவல்துறை தன் அதிகாரத்தை காட்டும். இன்ன வரை எல்லா ஊர்லயும் கஞ்சா விற்கிறாங்களா இல்லையா? கஞ்சா விற்கிறான். அபிநகராயின் விற்கிறதே எவ்வளவு பாக்குறோம், மெத்தமைன் விற்கிறதே எவ்வளவு பாக்குறோம். அப்ப அபிநகராயின், மெத்தமைன் இந்த மாதிரியான பொருட்களை விற்கக்கூடிய போதைப் பொருள் சப்ளை பண்ணக்கூடிய நபர்கள்ட்ட நான் என்ன சொல்றேன், கஞ்சா விற்கிறவன்ட்ட உன் அதிகாரத்தை காட்டுவியா? எல்லா பக்கங்களையும் 3ஆம் நம்பர் லாட்டரி சீட் நடக்குது, தமிழ்நாடு முழுக்க நடக்குது. திண்டுக்கல் எல்லாம் பாத்தீங்கன்னா சிறைக்கு நேரம் ஏத்த மாதிரி, திண்டுக்கல் மாவட்ட சிறைக்கு நேரம் ஏத்த மாதிரி முழுக்க லாட்டரி டிக்கெட், டீ கடைக்கு லாட்டரி டிக்கெட், அங்கங்க பைக் வச்சுட்டு லாட்டரி டிக்கெட். நீ திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒரு 4 பேர் 2 வீலர்ல உட்காந்துட்டு நம்பர் எழுதி கொடுத்துட்டு இருப்பேன். கலர்ல லாட்டரி டிக்கெட் இந்த பாக்கெட்ல 2 பாக்கெட்லயும் வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். சரியா? அப்ப தொடர்ச்சியாக அதாவது நேரம் போறதை நம்ம பார்க்க முடியாது கோகுல். இதை முழுமையாக நம்ம பேசினாதான் மக்கள்கிட்ட போய் சேரும். ஆனால் நீங்க நேரத்தை பார்க்காதீங்க, இது கட் பண்ண வேண்டாம், நம்ம பேசுறதாவே இருக்கட்டும். ஏன்னா நீங்க நேரத்தை காட்டிக்கிட்டே இருக்கீங்க, நேரத்தை நம்ம பார்த்தோம்னா முழுமையான விஷயங்கள் போய் சேரும். அப்ப நான் என்ன சொல்ல வரேன், ஒரு கல்லை கடத்திட்டு போறேன், கல்குவாரி மூலமாக சம்பாதிக்கிற கல்லு மணல் இந்த மாதிரியான பொருட்களை, கனிம வளங்களை கடத்திட்டு போற ஒரு லாரியவோ அந்த மாதிரியான ஒரு குற்ற செயலில் ஈடுபடக்கூடிய நபர்களே காவல்துறை கேட்க மாட்டேன். சரி, அது கூட நாங்கள் கேட்க முடியாதுங்க, மாவட்ட ஏடி மைன்ஸ் தாங்க கேட்கணும், மாவட்ட கனிமவளத்துறை தாங்க கேட்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்க ஏன் கஞ்சா விற்கிற வேண்டாம் உங்க அதிகாரத்தை காட்ட மாட்டீங்க? ஏன் லாட்டரி டிக்கெட் விற்கிற வேண்டாம் கேட்க மாட்டீங்க? ஒவ்வொரு ஊருக்கும் குறைந்தபட்சம், அதாவது 12 மணிக்கு தான் இன்னைக்கு ஒயின் ஷாப் ஆரம்பிக்கிறாங்க, காலையில இருந்து மதியானம் 12 மணிக்குள்ள ஒவ்வொரு நகர்ப்புற பகுதியும் ஒவ்வொரு ஸ்டேஷனோட ரேஞ்சிலையும் 20 இருந்து 40 இடத்துல பிளாக்ல சரக்கு விற்கிறாங்க. என்னைக்காவது காவல்துறை அவங்கள்ட்ட அதிகாரத்தை காட்டியிருக்கா? எல்லா ஏரியாவிலையும் சீட்டாட்ட கிளப் இருக்கு, எங்கேயாவது காவல்துறை அதிகாரத்தை காட்டியிருக்கா? எல்லா பகுதியிலும் லாட்டரி டிக்கெட் விற்கிறான், எங்கேயாவது காவல்துறை அதிகாரத்தை காட்டியிருக்கா? கனிம வளத்தை திருடுறவன், போதைப் பொருள் விற்கிறவன், லாட்டரி டிக்கெட் விற்கிறவன், சீட்டாட்ட கிளப் நடத்துறவன், சட்டத்துக்கு புறமான செயல்களை செய்யற எவன் மீதும் இந்த காவல்துறை நடவடிக்கை எடுக்காது. காரணம், எல்லாத்திட்ட இருந்து மால் வருது, கிம்பளம் வருது, லஞ்சம் வருது, மாமூல் வருது, அதனால செய்ய மாட்டார்கள். மாறாக இது போன்ற அஜித்குமார் போன்ற நபர்கள் ஒவ்வொரு முறையும் இறங்குறாங்க. இந்த ஆண்டுல மட்டும், அதாவது இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மட்டும், கடந்த 3.25 ஆண்டு 4 ஆண்டுகள்ல மட்டும், இந்த 4 ஆண்டுகள்ல மட்டும் கிட்டத்தட்ட 23 இருந்து 40 லாக்அப் டெத் நடந்திருக்கு. காவல்துறையால் அடித்து கொல்லப்பட்ட நபர்கள் மட்டும், அல்லது போலி என்கவுண்டர் மூலமா கொல்லப்பட்ட நபர்கள் மட்டும் 23 இருந்து 40 நபர்கள். அப்ப அந்த 40 உயிரை திமுகவினுடைய ஸ்டாலின் அரசு கொலை செஞ்சிருக்கு. இந்த குற்றங்கள், இந்த 40 பேர் செத்ததுல முதல் குற்றவாளியார் தான் ஐயா ஸ்டாலினும் அவருடைய அரசும் தான். அவர் தானே அந்த துறையினுடைய தலைவர். அந்த மினிஸ்ட்ரி யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கு? காவல்துறையினுடைய தலைவர் யாரு? ஐயா ஸ்டாலின் தானே. இதற்கு முன்னாடி ஐயா ஸ்டாலின் அதானே சொன்னாரு, எடப்பாடி பழனிசாமி திறனற்ற நபர்னு சொன்னீங்கல்ல, காரணம் உங்கள் தலைமையின் கீழ் தானே காவல்துறை இருக்குன்னு சொன்னீங்கல்ல. இப்போ உங்கள் தலைமையின் கீழ் தானே ஐயா ஸ்டாலின் தலைமையின் கீழ் தானே காவல்துறை இருக்கு. அப்ப நீ வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்கும், அதே கிடுகிடு நடுங்குமேப்பா அவருக்கு. ஐயா அது இரும்பு கரமேவா அப்படி நடுங்குது? வெல்டிங் வைக்க மாட்டாங்களா? வெல்டிங் வச்சு கூட லூஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், நிறைய தடவை வெல்டிங் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அது ஒருத்தர உடல் ரீதியாவோ உருவக்கிலேயே பண்ணக்கூடாது, அது தவறா போயிடும். அதுவும் இல்லாமல் அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், நம்ம அதிகமாக மதிக்கிறோம். அதே மாதிரி கோகுல், இந்த சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கடற்கரை சாலையில் ஒரு காரில் அதிவேகமாக வந்து ஒரு போலீஸ்காரங்களே வந்து இடிக்கிற மாதிரி வந்திருப்பாங்க. போலீஸ்காரங்கள பொதுவாகவே வந்து போலீஸை பார்த்தாக்க வெகுஜன மக்கள் ஒதுங்கிட்டே போவாங்க. இந்த அதிகாரத்தில் இருக்கிறனால அந்த பண திமிரில் ஒருத்தர் காரில் வந்து ஒரு பையன் வந்து அபிஷேக்னு அந்த பையன் பேர், அந்த அபிஷேக்ன்ற பையன் காவல்துறை மேலே காரை இடிக்கிற மாதிரி வந்திருப்பான். அது ஒரு தடவை மட்டும் போகிற போக்கில் இப்படி இடிக்கிற மாதிரி மிரட்டிட்டு போகிறதுல போயிட்டு திரும்ப வந்து காரை இடிக்கிற மாதிரி, திரும்ப யூட்டன் அடிச்சு திரும்ப வந்து இடிக்கிற மாதிரி வேணும். இப்படி ஒரு 2-3 தடவை ஒரு போலீஸே சீண்டி ஒம்பளுத்திருப்பேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த நபர் மீது வழக்கு பதிவு செஞ்சாங்க, ஓன் பெயில் அவர்னு சொல்லி விட்டாங்க. அப்படின்னா என்னன்னாக்க ஒரு சின்ன பெட்டி கேஸ் மாதிரி போட்டிருப்பாங்க, ஒரு சின்ன சிறிய பிரிவுகளில் வழக்க பதிவு செஞ்சு உடனடியாக ஓன் பெயில ஸ்டேஷன் பெயிலே விடுற மாதிரி விட்டுருப்பாங்க. ஏன் அது போன்ற நபர்கள் மீது நடவடிக்கை பெருசாக எடுக்கல? ஏன் அவங்கெல்லாம் பாத்ரூமில் வலிக்க விடுக்கல? ஏன் அவங்களுக்கெல்லாம் மிளகாப்பொடி வைத்தியம் பண்ணலை? நான் சொல்ல வர புரியுதா? நம்ம அப்படி பண்ணுன்னு சொல்லலை. பாத்ரூமில் வலிக்க விடுக்கணும், மிளகாப்பொடி வைத்தியம் பண்ணணும், யாருக்கும் எதிரி கூட அதை நீ செய்யணும் நான் சொல்லலை. ஆனால் நான் சொல்ல வர்றது, ஏன் இது போன்ற சம்பவங்கள் அது போன்ற அபிஷேக் போன்ற அதிகார வர்க்கத்தில் இருக்க நபர்களுக்கு இல்லை அப்படின்ற கேள்வியை நம்ம வைக்கிறோம். அதோட சேர்த்து இன்னைக்கு ஏற்கனவே இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு இதற்கு முன்னாடி எதிர்க்கட்சியாக இருக்கும்போது, இன்றைய
ஸ்டாலின் அரசு இதற்கு முன்னாடி எதிர்க்கட்சியாக இருக்கும்போது பேசிய பேச்சுக்களை அவர் கொஞ்சம் நினைவுபடுத்தி பார்க்கணும். அதே மாதிரி இந்த ஆட்சியில், போன ஆட்சியில் நம்ம என்னவெல்லாம் பேசணுமோ அதை பூரா இந்த ஆட்சியில் நிறைவேற்றணும்னு நினைங்க. நீங்கள் போன ஆட்சியில் எதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஐயா செய்யணும்னு எதிர்பார்த்தீங்களோ அதை பூரா ஐயா ஸ்டாலின் ஐயா இந்த ஆட்சியில் நிறைவேற்றுங்க. சரிங்களா? ரெண்டாவது, இன்னைக்கு போன தடவை அவர் பேசும்போது நான் இதை சொல்ல மறந்துட்டேன். ஜெய் பீம்னு ஒரு படம் பார்த்தேன், அதை பற்றி பேசியிருப்பார் பார்த்தீங்களா? ஜெய் பீம்னு படம் பார்த்தேன், இருளர் சமுதாய மக்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்கன்ற நான் பார்த்தேன் அப்படி நிறைய பேசியிருப்பார் பற்றி. அப்படியே அதாவது என்னன்னா, அந்த துன்பம் தனக்கே நேர்ந்த மாதிரியும் அந்த துன்பத்தால் தான் கஷ்டப்பட்ட மாதிரியும் மனசு நெருடி வெம்மி அழுது அதில் பேசின மாதிரி அப்படியே ஒரு மாதிரி பேசியிருப்பார். அது ரொம்ப சந்தோஷம். அது உண்மையிலே எல்லா பேத்துக்கும் இருக்கிறதே. ஏன் இப்போ நீங்கள் முதலமைச்சராக இருக்கையில் அப்படி உங்களுக்கு தோணலை? புரியுதா? இவர் எதிர்க்கட்சியாக இருக்கையில் செவிலியர்கள் போராட்டமாக உடனே போயிடுவார். உங்கள் கோரிக்கையெல்லாம் நான் நிறைவேற்றுறேன், அங்கே ஒரு பேட்டி கொடுத்துட்டு வருவார். ஆசிரியர்கள் போராட்டமாக, முதுநிலை ஆசிரியர்கள் போராட்டமாக அங்கே போயிடுவார். அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டமாக அங்கே போயிடுவார். எம்பிபிஎஸ் படித்த மாணவிகள், மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், அதாவது பயிற்சி மருத்துவராக இருக்கக்கூடியவங்க போராட்டம் அதுக்கு போயிடுவார். இப்படி எல்லா பேரும் நடத்தின போராட்டங்களெல்லாம் போய் அங்கெல்லாம் ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் நிரந்தர தீர்வு ஏற்படுத்தப்படும். எல்லாம் பேசுனீங்கல்ல, இது வரைக்கும் ஒன்றை சொல்லுங்க ஏதாவது நிறைவேற்றணும்னு. ஆளுங்கட்சியாக இருக்கிறப்ப எதுவுமே செய்ய மாட்டீங்க, எதிர்கட்சியாக இருக்கிறப்ப மட்டும் ஒரே புரட்சியாளராக மாறிடுறீங்களே. அப்படின்னா நீங்கள் ஆசைப்படுறது என்ன? வெறும் எதிர்கட்சியாக மட்டும் இருக்க ஆசைப்படுறீங்களா? நீங்கள் ஆசைப்படுறா சொல்லுங்க, மக்கள் எப்பவுமே உங்களை எதிர்க்கட்சியாக வச்சிருப்பாங்க. அதுதான் உங்கள் ஆசை. நீங்கள் கூப்பிடவே உட்காரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எதிர்க்கட்சியாகவே மக்கள் உங்களை வச்சிருப்பாங்க. இந்த காணொலியை பார்க்குற மக்கள் இந்த ஸ்டாலின் அரசாங்கம் எதிர்பார்க்கிற ஒன்னே ஒன்று, அவர் ஐயா ஸ்டாலினும் ஐயா உதயநிதி ஸ்டாலின் எப்பவுமே எதிர்க்கட்சி தலைவராக இருக்க விரும்புகிறாங்க. அப்போ எதிர்க்கட்சி அஞ்சத்திலே அவங்கள வைங்க அப்படின்றத நம்ம சொல்லிட்டு, அதோட அதே நேரத்தில் இந்த சென்னையில் காரியத்தக்கூடிய நபர்கள், இந்த பல்லு பிடுங்கிய பல்வீர் சிங், இந்த மாதிரியான ஆட்களுக்கு பதவி உயர்வு கொடுத்தது நீங்கள். இன்னும் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் சம்மந்தப்பட்ட நபர்கள், இன்னும் வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் இருந்த நபர்கள், இவர்கள் எல்லாத்தையும் அதிமுக தண்டிக்கலைன்னு சொல்றீங்க. அதிமுக அப்பவும் வழக்கு பதிவு செஞ்சு தண்டிச்சிச்சு. ஆனால் முழுமையாக அவர்கள் அந்த வழக்கை முடிக்கல, தண்டனை பெற்று தரல. நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இதுவரைக்கும் முழுமையாக வழக்கு முடிக்கல, தண்டனை பெற்று தரல. அதற்கான தண்டனைகளை பெற்றுத்தார்கள். இன்னொரு அதிகாரி இதே மாதிரி நடவடிக்கை, இதே மாதிரி தவறான பாதையில் போகவே கூடாத அளவிற்கு ஒரு நடவடிக்கை எடுங்க. ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு காவல்துறையை எடுத்து பாருங்க. நம்மள மாதிரி சென்னை மாதிரி இன்னொரு பெருநகரத்தை எடுங்க, தமிழ்நாடு மாதிரி இன்னொரு மாநிலத்தை எடுங்க. பெங்களூருடைய காவல்துறையோட தமிழ்நாடு காவல்துறை ஒப்பிடுங்க. மும்பையில் இருக்கக்கூடிய காவல்துறையோட, மும்பை மாநில காவல்துறையோட தமிழ்நாடு காவல்துறை ஒப்பிடுங்க. டெல்லியில் இருக்கக்கூடிய காவல்துறையோட தமிழ்நாடு காவல்துறை ஒப்பிட்டு பாருங்க. நான் என்ன சொல்ல வர்றேன், மற்ற காவல்துறையில் இருக்கக்கூடிய உபகரணங்கள் என்னென்ன? ஒரு அதாவது ஒரு வருடத்திற்கு 150 கோடிக்கு மேல காவல்துறைக்கு மட்டும், காவல்துறையை நவீனமயமாக்குவதற்காக மட்டும் மத்திய அரசு நிதி ஒதுக்குது. உண்மையிலே கூகுள் நீங்க எடுத்து போய் பாருங்க. நீங்க வேணா தகவல் அறிவு சட்டத்தில் வாங்கி பாருங்க, இல்லாட்டி கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்சம் 150 கோடி காவல்துறைக்கு மட்டும் மத்திய அரசு ஒதுக்குது. எதுக்கு? காவல்துறை நவீனமயமாக்கணும். நவீனமயமாக்குறேன் எப்படின்னா, மொளாப்படி வாங்கி வச்சு கரைச்சி வாயில ஊத்துறது இல்லை. புரியா? லத்தியை பிடிச்சி பின்னாடி வழி ஆசன வாயில விடுறது கிடையாது. அதில் நவீன மயப்படுத்துறது எப்படின்னா, இன்னைக்கு வந்து உண்மை கண்டறிய மிஷின் நிறைய இருக்கு. உண்மை கண்டறிய, அதாவது எப்படின்னா, உங்களுடைய மூளையினுடைய அந்த மூளையில் ஏற்படக்கூடிய வைப்ரேஷன் சொல்லுவோம், ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். அந்த அதிர்வலையை வச்சு நீ உண்மை பேசுறியா பொய் பேசுறியா அப்படின்னு கண்டுபிடிக்கிற அளவிற்கு இன்னைக்கு வந்து எலக்ட்ரானிக் டிவைசஸ் நிறைய வந்துருச்சு. இன்னைக்கு வெளிநாடுகளையும் சரி நிறைய பயன்படுத்துறாங்க, பக்கத்து மாநிலங்களையும் நிறைய பயன்படுத்துறாங்க. இப்போ கூட பெங்களூர்ல கூட ஒரு பெரிய குற்றச்சம்பவங்களுக்குலாம் அந்த உண்மை கண்டறியும் மிஷினை வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க. அது மாதிரியான எக்யூப்மெண்ட்டுகளை நிறைய தமிழ்நாட்டுக்கு வாங்க. இவங்க கொடுக்குறாங்கல்ல 150 கோடி 200 கோடின்னு கொடுக்குறாங்கல்ல மத்திய அரசு, மாநில அரசுக்கு, காவல்துறைக்கு மட்டும். அதில் அவங்க பண்றது என்ன தெரியுமா? 2 கார் 4 கார் ஒவ்வொரு அதிகாரிக்கும். கார் மட்டும் தான் அவன். நீ எடுத்து பாரு, காரு வாக்கி டாக்கி, இதை தவிர எதுவும் வாக்கி டாக்கி கூட பழைய காலத்து மோட்டரெல்லாம் வாக்கி டாக்கி என்ன வரையும் வச்சிருக்காங்க. புரியுதா? அந்த பழைய காலத்தில் இருக்க எக்யூப்மெண்ட் இது வரைக்கும் மாத்தலங்க. இன்னும் வரையும் நீங்க போய் பாரு, ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆன ஒரு ஐஜி, ரிட்டையர்மெண்ட் ஆன ஒரு டிஐஜி, அவங்க வீடுகளை போய் பாரு, இன்னும் வரையும் ஆர்ட்லி முறையில் 10 பேர் வேலை பார்த்துட்டே இருக்காங்க. காவல்துறை 10 காவலர்கள் அங்கே போய் வேலை பார்த்துட்டே இருக்காங்க. அந்த வீட்டு வேலை குறைந்தபட்சம் 2 to 4 வாகனங்கள் அந்த இன்னும் பழைய ரிட்டையர் ஆன எஸ்பி, ரிட்டையர் ஆன டிஎஸ்பி எல்லா பேரும் இன்னும் பயன்படுத்துறாங்க. ஐஜி, டிஐஜி எல்லா பேரும் இன்று வரை ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமும் பல காவல்துறை அதிகாரிகள், பல காவல்துறை காவலர்களை வீட்டு வேலைக்கு பயன்படுத்துறாங்க. வீட்டு வேலைக்கு காய்கறி வாங்க, நாயை பிடிச்சிட்டு போய் குசிப்படுத்த, பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு வர டிரைவர்களா, இது எல்லாமே பண்ண அரசு வாகனம், அரசு ஓட்டுநர்கள், அரசு காவல்துறை காவலர்கள் எல்லாத்தையும் இதுவரைக்கும் காவல்துறை பயன்படுத்துது. ஆனா அந்த 150 கோடி 200 கோடி மத்திய அரசு தரக்கூடிய நிதியை வச்சு இந்த காவல்துறை வந்து காவல்துறைக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்குறது இல்லை. அப்ப இந்த காணொலி வாயிலா நாம தமிழ்நாடு அரசிற்கும் காவல்துறைக்கு வைக்கிற கோரிக்கை என்னன்னா, நவீன உபகரணங்களை வாங்க. மீண்டும் மீண்டும் முலாப்படி லத்தி உடைக்கிற குச்சி இதில் வச்சு பயன்படுத்தாதீங்க. நவீன உபகரணங்களை வாங்க, முறைப்படி சட்டப்படி விசாரணைகளை செய்யுங்க. தப்பு செஞ்சிருந்தால் தண்டனை கொடுங்க. அதில் எந்த வகையான மாற்று கருத்தில் இதெல்லாம் காவல்துறை செய்ய வேண்டும் என்பதை இந்த காணொலி வாயிலாக தமிழ் தேசியர்கள் வாயிலாக இதை நாங்கள் வந்து தெரிவிச்சுக்கிறோம். அதோட சேர்த்து அம்மையார் துர்கா ஸ்டாலின் மற்றவங்க யார் என்ன நம்புறாங்களோ, இந்த சம்பவம் இந்த காணொலியினுடைய இறுதி பகுதி வந்துட்டோம். இந்த சம்பவம் நடந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் பகுதி. ஒரு கோயிலினுடைய உள்பிரகாரத்தில் வச்சு, கோயிலுக்குள்ள வச்சு ஒருத்தரை துன்புறுத்தி அடிச்சு கொண்டிருக்கீங்க.
அதுவும் உக்கிரமான சாமி. பொதுவாகவே இருக்கிற சாமிகள்லையே ஒரு உக்கிரமான சாமின்னு பார்த்தா காளி. அந்த காளியினுடைய கோவிலை வச்சு இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணியிருக்கீங்க. இதில் ஒரு கொடுமை என்ன தெரியுமா? அந்த காளிக்கு அடைக்கலம் கொடுத்ததாக வரலாறு சொல்லுது, அந்த தல வரலாறு சொல்றது. அந்த காளிக்கு, மடப்புறம் காளிக்கு அடைக்கலம் கொடுத்தது யாருன்னா அந்த அடைக்கலம் காத்த ஐயனார் அப்படிங்கிற தெய்வம் தான் சொல்லுவாங்க. காளியம்மனுக்கு அடைக்கலம் கொடுத்த அடைக்கலம் காத்த ஐயனார் இந்த அஜித்துக்கு காவல்துறையா வேலை பார்த்த, அந்த காவலரா வேலை பார்த்த, அடைக்கலம் கொடுத்த அடைக்கலம் காத்த ஐயனாருக்கு காவலாளியா இருந்தது யாரு? இந்த அஜித். இந்த அஜித்துக்கே காவல் காக்கலையே அந்த அடைக்கலம் காத்த ஐயனாரு. அவருக்கே ஒரு அடைக்கலம் கொடுக்கலையே, அஜித்தையே காப்பாத்தலையே அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் இருந்தாலும் அம்மையார் ஸ்டாலின் அவர்களுக்கு அம்மையார் துர்கா ஸ்டாலினுக்கு நம்ம தெரியப்படுத்துறது என்னன்னா, இந்த கொலை என்பது நடந்த இடம் ஒரு காளியினுடைய கோவில். நீங்க உங்க ஐயா உதயநிதி ஸ்டாலினோ அல்லது ஸ்டாலின் அவர்களோ அவங்களுக்கு தெய்வ நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அது எங்களுக்கு தெரியாத, ஊர் பெயர் தாலியெல்லாம் அறுத்துக்கிட்டு இருப்பா, அது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்ல வர்றது, இந்த கோவிலில் நடந்த இந்த கொலைக்கு உண்மையான நியாயம் கிடைக்க வேண்டும். அதில் 6 காவலர்கள் குற்றவாளியாக இருக்கிறாங்க. அதில் 5 பேர் தான் எஃப்ஐஆரில் வந்திருக்கு. இன்னொரு நபரும் அதில் குற்றவாளியாக சேர்க்கணும். அதை விட இந்த 6 பேர்த்தையும் ஏவி விட்டு இந்த கொலையை செய்ய வச்ச டிஎஸ்பி மோகன்ராஜ் முதல் குற்றவாளியாக வரணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சு ஐயா உதயநிதி ஸ்டாலினுக்கும் சரி, துர்கா ஸ்டாலின் அம்மாவுக்கும் சரி, நாங்கள் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை, இது கோவிலில் நடந்தது. இந்த கோவில் நடந்ததுக்கு ஒரு நீதி வேணும். இந்த நீதியை ஐயா ஸ்டாலின் மூலமா ஸ்டாலின் அரசு செய்யாட்டி அந்த காளி மூலமா ஸ்டாலின் வீட்டில் இது மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடக்கும் என்பது கர்ம வினை. அதை அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் புரிந்து கொண்டு இந்த அஜித்தினுடைய மரணத்திற்கு ஒரு நல்ல நீதி வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி சார்பாக கோரிக்கை வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.